வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னையிலும் இந்த தருணத்தில் நல்ல மழை பெய்து வருகிறது. அரசியல் அரங்கத்திலும் தேர்தல் மேகம் சூழ்ந்து விட்டது போல இருக்கிறது நேயர்களே. 2016 வெகு தொலைவில் இல்லை, சரியா ஒரு வருஷத்துக்கும் குறைவாகத்தான் நடக்க வேண்டிய சட்டமன்ற தேர்தலுக்கு இருக்கிறது. இந்த நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் வியூகத்தை வகுக்க தொடங்கிவிட்டன. அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை அப்படின்னு உறுதியான ஊர்ஜிதமான ஒரு விஷயம். அது இந்த தேர்தல் படலம் தொடங்க அது மெய்ப்பித்து வருகிறது தமிழ்நாட்டில். இதுவரைக்கும் நண்பர்களாக கருதப்பட்ட பேசப்பட்ட பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் தற்பொழுது சமீபத்தில் வேற நிலையை எடுக்கின்றன. அதிமுகவோடு கூட்டணிக்கு பேச்சுக்கே இடமில்லை என்று பாரதிய ஜனதா அறிவிக்கிறது. பாஜகவை அதிமுகவும் அதிமுகவுடைய பார்ட்டி ஆர்கனும் விமர்சிக்கிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் தலைவரை, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரை பாராட்டுகிறார். அவருடைய செயல்பாட்டுக்கு ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிட்டு, அவருடைய ஒரு செயல்பாட்டை குறிப்பிட்டு பாராட்டுகிறார் திமுகவுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள். இந்த நிலையில் அரசியல் வியூகத்தை கட்சிகள் வகுக்க தொடங்கிவிட்டன. 2016 தேர்தலில் இதுவரைக்கும் பார்க்காத பல அணிகள் இருக்குமா? பல அணிகள் இருக்கும் பொழுது அது யாருக்கு சாதகமாகும், யார் மனசுல யாரு, பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விரிவாக விவாதிப்போம். கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் முதலில் தர கேட்போம். இன்னும் சரியா ஒரு வருஷத்துல தமிழக சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற உள்ளன. தமிழக மக்கள் இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சிகளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, கூட்டணி எப்படி அமையும், எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும், கூட்டணி ஆட்சியா இல்ல தனித்து கட்சி பெரும்பான்மை பெறுமா, யார் முதலமைச்சராக வரப்போகிறார் என்றெல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார்கள். கட்சி வாரியா பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவை எடுத்துக்கொண்டால் அதிமுகவின் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் சட்ட ரீதியாக சொத்து வழக்குடன் போராடி கொண்டிருக்கிறார். அதிமுக அமைதி காத்து வருகிறது. திமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமீபத்தில் பேப்பர்ல என்ன பார்க்க முடியுது அப்படின்னா திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் இளங்கோவன் அவர்களை சமீபத்தில் பாராட்டியுள்ளார். ஒருவேளை காங்கிரஸ் கட்சியை தன் பக்கம் இழுக்க நினைக்கிறதா திமுக அப்படின்லாம் பேப்பர்ல செய்திகள் பார்க்கிறோம். ஒருவேளை இரண்டு கட்சிகளும் சேர்ந்து தேர்தலை சந்திக்குமாயின் உண்மையிலேயே அந்த இரண்டு கட்சிக்கும் இம்முறை மிகப்பெரிய பலப்பரட்சியாக இந்த தேர்தல் அமையும் என்பதில் ஐயமில்லை அப்படிங்கிற விமர்சனத்தையும் பார்த்து வருகிறோம். மூன்றாவது கட்சி அப்படின்னா பாஜக. ஏன்னா மத்தியில பாஜக தான் ஆட்சியில் இருக்கிறார்கள், தமிழகத்தில் கால் ஒன்ற துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாஜக அப்படின்னு சொல்லி நாம சொல்லும் பொழுது இப்ப நாம டெல்லியில பிரதமர் நரேந்திர மோடியோட வீட்டு முன்னாடி தான் நிக்கிறோம். இந்த வீட்டுல தான் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். சுமார் 40 நிமிடங்களுக்கும் மேல இந்த சந்திப்பானது நடைபெற்றது. முழுமையாக தகவல் வெளியே வரலனாலும் ஒரு சில தகவல்கள் கசிந்த தகவல் என்ன அப்படின்னா பாஜக கையில மத்தியில 40க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு அமைச்சராக தமிழகம் விஜயம் செய்யவிருக்கிறார் தேர்தல் வரைக்கும். அது மட்டும் இல்ல மத்திய அரசு உன்னிப்பா இதை பார்த்துட்டு இருக்கு தமிழகத்தில் அப்படின்னா மத்திய அரசின் திட்டங்களை தமிழகம் எவ்வாறு அமல்படுத்தி வருகிறது, இது மட்டும் இல்லாம தமிழக மக்களுக்கு தமிழக அரசின் மீது என்னென்ன அதிருப்திகள் இருந்து வருகிறது, இதை வைத்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடலாம் என்பது பாஜகவின் கணக்கு. இன்னொரு பக்கம் பேப்பர்ல என்ன பார்க்க முடிகிறது அப்படின்னா பாமகவையும் தேமுதிகவையும் தன்வசம் வைத்துக் கொள்ள நினைக்கிறது பாஜக, தன் பக்கம் இழுக்க நினைக்கிறது அப்படின்லாம் செய்தி வருது. பாஜக தரப்புல பேசி பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக தனித்து நின்று தேர்தலை சந்திப்பதை விட ஓட்டுகளை பிரிக்கும் கட்சியை தன் பக்கம் சேர்த்துக் கொள்வது பலம் சேர்க்கும் என கருதுவதால் தான் இந்த முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முக்கியமா பாமக தேமுதிக. ஆனா பாமக என்ன ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர், வேற யாருன்னா கட்சி எங்களோட சேர்ந்துக்கணும்னா கூட்டணியில விருப்பப்பட்டு சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படியாக தமிழக அரசியல் கட்சிகளிடையே பல்வேறு வகையான குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும். இந்த நிலையில் தமிழக அரசியல் கட்சிகளின் கோட்டையை பிடிக்கும் கனவு சுவாரஸ்யம் அடைந்துள்ளது. அதே போல தமிழகத்தை தேர்தல் மேகமும் இப்பொழுது இன்று சூழ்ந்திருக்கக்கூடிய வான்மேகத்தோடு தேர்தல் மேகமும் சூழ தொடங்கி இருப்பதாகவே தெரிகிறது. எவ்வளவு நாள் நீடிக்கும் இந்த ஒரு மேகங்களுடைய அமைப்பெல்லாம் மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமே இருக்கிறது அப்படின்னு நாம் உணர்ந்தே இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே விவாதிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டத்துறை இணை செயலாளர் பரந்தாமன் அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசுவாமி அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அதிமுகவுடைய மகளிர் அணி துணை செயலாளர் மற்றும் சமூக நல வாரியத்துடைய தலைவர் செல்வி CR சரஸ்வதி அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம்.
பாட்டாளி மக்கள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் திரு திருக்கச்சூர் ஆறுமுகம் அவர்களும், அதே போல பாரதிய ஜனதாவுடைய மாநில பொருளாளர் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியுடைய தொடக்கத்திலே நேர்கள்ட்ட ஒரு விஷயத்தை கன்சீட் பண்ணணும்னு சொல்றேன். இந்த ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய சவாலான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இருக்க போறது. தேர்தல் குறித்தும் தேர்தல் கூட்டணி குறித்தும் எந்த கேள்வி கேட்டாலும் யாரும் பிடிகொடுத்து நேரடியான பதில்கள் நிச்சயமாக கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. கட்சி முடிவு செய்யும், இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், பொதுக்குழு கூடும், ஆட்சி மன்ற குழு கூடும், நாங்கள் அறிவித்து விட்டோம், வரும்பொழுது பார்க்கலாம், இப்படிப்பட்ட பதில்கள் வரப்போகின்றன. ஆனாலும் என்னால் ஆன முயற்சியை நான் செய்கின்றேன். நிகழ்ச்சியில அனைவரையும் மீண்டும் வரவேற்கின்றேன். என்னுடைய முதல் கேள்வி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய திரு திருக்கச்சூர் ஆறுமுகம் அவர்களுக்கு. பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோடு கூட்டணியில் தொடரவே நாங்கள் விரும்புகின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அப்படி ஒரு விருப்பம் இருப்பதாக தோன்றவில்லை. என்னுடைய புரிதல் தவறாக இருந்தால் திருத்துங்க. ஐயா அவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளரை எங்களுடைய சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்களை அறிவித்தார்கள். முதல்வர் வேட்பாளராக இருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பல கோரிக்கைகள் வைத்தார். அதில் ஒரு கோரிக்கை, பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போது அவர்கள் கேட்ட கேள்வி, பிஜேபியோடு நீங்கள் கூட்டணி இருப்பீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு சரியான பதிலை கொடுத்தார்கள் எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னது, எங்களை நாம் ஆதரிக்க வேண்டும், நாங்கள் தமிழ்நாட்டில் பலம் பொருந்திய ஒரு இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறோம், எனவே எங்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும், இது திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றான ஒரு அணியை நாங்கள் அமைக்கிறோம், எனவே இந்த அணியில் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு கேள்வி கேட்டீர்கள், உங்களுக்கு ஐயம் இருக்குன்னு சொன்னீர்கள். அதாவது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சராக பாரதிய ஜனதா ஏற்றுக்கொண்டால் உங்களோடு வரலாம், இல்லன்னா கிடையாது. அதாவது இப்போ ஆனால் இந்த 5 ஆண்டுகளுக்கான ஆதரவை நாங்கள் தொடர்ந்து கொடுப்போம். மத்தியில் மாநிலத்தில் வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் வேட்பாளர், விஜயகாந்தையோ இல்லாட்டி பாரதிய ஜனதா அறிவிக்கக்கூடிய அவங்க ஒரு வேட்பாளர் அறிவிச்சாலும் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அன்புமணி ராமதாஸ் அதை ஏற்றுக்கொண்டால் சரி அப்படிங்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது திரு எஸ்.ஆர். சேகர் டாக்டர் அன்புமணி ராமதாஸை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால் பாஜக வரலாம், இல்லன்னா அவங்க தனி நாங்க தனி அப்படிங்கிறாங்க. இது இன்னைக்கு அவர் சொல்லல, ஏற்கனவே சொல்லிட்டார், இன்னும் பல முறை சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதை பரிசீலிக்கக்கூடிய நிலையில் பாரதிய ஜனதா இருக்கிறது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாமா? நீங்க புரிஞ்சுக்க அப்படி கூடாது, அது தவறான விஷயம். ஏனென்று கேட்டா, இப்ப இந்தியாவினுடைய மொத்த அரசியல் சூழலே மாறி இருக்கிறது. அதுல தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் மாற வேண்டும், இந்தியாவோடு ஒத்துப்போக வேண்டும் என்ற சூழல் இப்போது உருவாகி இருக்கிறது. ஊழல் அறவே ஒழிய வேண்டும், தமிழகத்திலே இது அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சாராயம் அகற்றப்பட வேண்டும், இந்தியாவிலே தமிழகம் வந்து முன்னோடிய மாநிலமாக வளர்ச்சியை நோக்கி வேகமாக செல்ல வேண்டும். இதைத்தான் தமிழக மக்கள் இந்த எதிர்பார்க்கிறார்கள். துரதிருஷ்டவசமாக திமுக அண்ணா திமுக 2 கட்சிகளுமே மாறி மாறி ஆண்டு இந்த வளர்ச்சியை நோக்கி எதிர்பார்த்த அளவிலே போகவில்லை. காங்கிரஸ் கூட்டணி இருந்த காலத்தில் இருந்த வளர்ச்சி வேற, இப்ப பிஜேபி மோடியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய வளர்ச்சி எதிர்பார்ப்பு வேறு. இந்த சூழ்நிலையிலே தமிழகத்தை அதுக்கு இட்டுச் செல்ல வேண்டும். எனவே 2 கட்சிகள் தோல்வி அடைந்த நிலைமையிலே 3வது பிஜேபி தலைமையிலே மட்டுமே ஆட்சியை நிறுவ முடியும், ஆட்சியை நல்ல முறையில் நடத்த முடியும் என்ற சூழல் இயல்பாகவே ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலிலே குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், பிஜேபி தலைமையில தான் கூட்டணி, பிஜேபி தான் அந்த ஒரு கூட்டணியில நம்பர் 1 பார்ட்டி, அப்படிதானே? உங்களுடைய தலைமையை யார் ஏற்கிறாங்களோ அவங்க தான் என்டிஏல இருக்க முடியும். அதாவது தமிழகத்தை வளர்ச்சி பாதையிலே இட்டு செல்ல வேண்டும் என்று விருப்பம் உள்ள கட்சிகள், அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு மோடியினுடைய அளவிற்கு தமிழகத்தினுடைய வேகத்தை வளரச் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சிகள்,
பிஜேபி மட்டுமே தலைமை தாங்க முடியும். உங்க விருப்பம் நிரூபிக்கப்பட்ட திரு எஸ்.ஆர். சேகர், உங்க விருப்பம் நிறைவேறாது போல இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய கூட்டணியில தொடர விரும்புறோம் அப்படிங்கிறீங்க. இன்னொரு பக்கம் அவங்க கிளியர் கட்டா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, இப்ப மீண்டும் வலியுறுத்துறாரு, எங்க தலைமையில கூட்டணி, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முதலமைச்சர் வேட்பாளரை நீங்க ஏத்துக்கிட்டா வாங்க, இல்லன்னா தனியா நில்லுங்கிறாங்க. எனும் பொழுது உங்க விருப்பமும் அவங்க விருப்பமும் ஒத்து போல, அதான் புரிஞ்சுக்க முடியுது. இல்ல, அதாவது இப்ப நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் ஏராளமான காலகட்டம், ஏராளமான ஒரு சில பொசிஷன் கிளியரா இருக்குல்ல. நீங்க உங்க தலைமையில கூட்டணிங்கிறீங்க, நான் தெளிவா தான் புரிஞ்சுக்கிறேன்னா பாஜக தலைமையில கூட்டணிங்கிறீங்க, அவங்க எங்க தலைமையில கூட்டணிங்கிறாங்க, முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சுட்டாங்க. இது ரெண்டும் ஒத்து போலையே. உங்க விருப்பமும் அவங்க விருப்பமும் போல்ஸ் அபார்ட். சார் இப்போ அதாவது இது பாமகவை பொறுத்த மட்டும் நான் முடிச்சிடறேன் ஒரு நிமிஷம். பாமகவை பொறுத்த மட்டும் நான் இப்போது வெளிப்படையாக பெரிய விமர்சனங்களை வைக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் அதை நான் செய்வதற்கு தயாராக இல்லை. நான் உங்களை அவங்க விருப்பத்தை சொல்றேன், உங்க விருப்பத்தை நீங்க சொல்றீங்க, ரெண்டு ஒத்து போகுதான் கேட்கிறேன். நான் நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சிக்க அவரை பாஜக விமர்சிக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. Why put your words into my mouth? இல்ல இன்னும் 9 மாதங்களுக்கு மேல் 9-5-14 மாதங்களுக்கு மேல இன்னும் தேர்தல் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில என்ன காம்பினேஷன் எப்ப வேணுமானாலும் ஏற்படலாம். ஆனா உங்க நிலைப்பாடு மாறினா ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தரோட நிலைப்பாடு மாத்தணும், அவரை இதுக்கு விட்டு கொடுக்கணும், இல்ல நீங்க விட்டு கொடுக்கணும். ரெண்டு நடக்காத போது ரெண்டு விருப்பமும் எப்படி நிறைவேறும் எனக்கு புரியல. ஏற்கனவே சொல்லும் போது ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொன்னாங்க. இல்ல நீங்க ஏற்கனவே ஒரு வார்த்தை ஆரம்பத்திலே சொன்னீங்க, பிடி கொடுக்காமல் எல்லா கட்சியும் பொதுக்குழு கூடும், ஆட்சி மன்ற குழு கூடும் என்று சொல்லி கூட்டணியை சொல்ல மாட்டார்கள், உறுதியாக சொல்ல மாட்டார்கள் சொன்னீங்க. யாராலையுமே சொல்ல முடியாது. ஒன்றை மட்டும் இந்த கேஸ்ல அப்படி இல்ல. இல்ல நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ஒன்று மட்டும் உண்மை, திமுக, அதிமுக, பாஜக 3 அணியினுடைய தலைமையில் மட்டுமே தமிழகத்தில் கூட்டணி இருக்க முடியும். வேற எந்த கட்சியினுடைய தலைமையிலும் தமிழகத்தில் கூட்டணி இருக்கவே முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக யாரும் இதற்கு தலைமை தாங்க முடியாது. 3வது அணிக்கு பிஜேபி தான் தலைமை தாங்க முடியும் அப்படிங்கிறீங்க. அதாவது ஒரு வலுவான 3வது அணி அமையணும் அப்படின்னா. ரைட், ஐ கெட் யுவர் பாயிண்ட். ஒரு இயல்பான புரிதல் என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய எண்ணமும் இலக்கும் பாஜகவுடைய இலக்கும் இந்த விஷயத்துல ஒத்து போலன்னு இதுல யாராவது சமரசம் செய்து கொண்டால் ஒழிய இதுல ஒரு 2 பேரும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு நேர்கள்ட்டே விட்டுறேன். நிச்சயமா நிறைய கேள்விகள் இருக்கிறது. திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட சில கேள்விகள் கேட்கணும். அதிமுக திமுக எதிர்கொள்ள வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கின்றன. நேர்களே, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை இன்றைய மக்கள் கருத்து கேள்வியாக கேட்டிருக்கின்றோம். உங்கள் வாக்கு யாருக்கு, நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள், இன்றைய உங்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கறத கணிக்க விரும்புகின்றோம். அதிமுகவா திமுகவா அல்ல மாற்று அணியை விரும்புகிறீர்களா? அரசியல் வியூகங்கள் வகுக்க தொடங்கிவிட்டன கட்சிகள். 2016 தேர்தலை மையப்படுத்தி தமிழ்நாட்டை தேர்தல் மேகமும் சூழ்ந்து விட்டது போலவே தோன்றுகிறது. இது சார்ந்த பல கருத்துக்கள், இன்னும் சொல்ல போனால் சில அறிவிப்புகள் எல்லாம் வந்து கொண்டிருக்க இதை பற்றித்தான் விரிவாக வாய்த்து வருகின்றோம். நேர்கள், ஒரு முக்கியமான கேள்வி உங்கள்கிட்டையும் கேட்டிருக்கின்றோம். இன்றைய நிலையில் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள், உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள். இதுல நீங்களும் பங்கேற்கலாம். நிகழ்ச்சியுடைய இறுதியில மக்களுடைய கருத்தை பார்ப்போம். அதற்கு முன்பாக நான் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். சமீப காலமாக அதிமுக மீது பாரதிய ஜனதா சற்று மென்மை காட்டுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. முன்பு காட்டின ஒரு கடுமையை சமீபத்தில் காட்டலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஆனா மீண்டும் இப்பொழுது இது ஊழல் ஆட்சி, அவங்களோட கூட்டணிங்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு சொன்ன அமைச்சர்கள் கூட, மத்திய அமைச்சர்கள் கூட இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து டூ மச் இன்டு இட், இல்ல இயல்பாகவே ஒரு நிலைப்பாடு மாற்றம் அப்படிங்கறது அப்பட்டமா தெரியுதா? இல்ல, இது பெரிய அளவுல நிலைப்பாடு மாற்றான்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது அவங்க அகில இந்திய தலைமை நம்ம கட்சியோட ஐடென்டிட்டியை இழந்துடக்கூடாது. ஐடென்டிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக காங்கிரஸ், ஒரு தேசிய கட்சியான காங்கிரஸ் ஆளுங்கட்சி எதிர்ப்பு அரசியல பண்ணுது. இப்ப நம்ம அடையாளத்தை இழக்காம இருக்கணும்னா இதை பண்ணுங்கிற அடிப்படையில தான் அவங்க அறிவுறுத்தப்பட்டிருக்கணும். மேலும் இன்னைக்கு லேண்ட் அக்விசிஷன் தான் இந்தியாவில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா இருக்குது. அதுல தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த அகாலிடல், சிவசேனா, உபேந்திர குஷாவா அவரோட கட்சி, பாமக, பஸ்வான் போன்ற கட்சிகள்லாம் அதை எதிர்க்கக்கூடிய பட்சத்தில்
39 பிளஸ் 37 பிளஸ் 11 வச்சிருக்கக்கூடிய அதிமுக ஆதரவுங்கிறது வந்து ஒரு மக்களவையில் என்றாலும் சரி, மாநிலங்களவையில் என்றாலும் சரி, ஜாயிண்ட் செஷன்ல என்றாலும் சரி, பாஜகவுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் வந்து அருண்ஜேட்லி வந்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை சந்திச்சது மட்டுமல்ல, மக்களவையில் வந்து பாஜக அமைச்சர்கள் வந்து ஜெயலலிதாவை மிகவும் புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கிறது. இதுல வந்து எது நிஜம் எது பொய்ன்னு சொன்னா அந்த டெல்லி தலைமை சொல்றதுதான் காங்கிரஸ் பொறுத்தவரைக்கும் பாஜக பொறுத்தவரைக்கும் நிஜம். அப்படின்னா டெல்லி தலைமை மென்மை காட்டுகிறது. தமிழ்நாட்டில் வந்து இங்க வரும்பொழுது கடுமையா ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. டெல்லியை தான் பார்க்கணும் அப்படிங்கிறீங்க? இல்ல, டெல்லியை தான் பார்க்கணும். தமிழ்நாட்டில் கடுமையான நிலைப்பாடுங்கிறது வந்து நம்ம ஐடென்டிட்டியை இழந்துடக்கூடாது. இல்ல, இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மத்தியில் அமைச்சரா இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் சென்னைக்கு வரும்பொழுது ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறார். மக்களவையில அம்மா அப்படின்னு அப்ப நம்ம இதை எப்படி எடுத்துக்க முடியும்? மக்களவையில் எடுத்துக்கிறதா வந்து அதிகாரப்பூர்வமான ஒன்னா எடுத்துக்க முடியுமே தவிர, சென்னையில வரும்போது வந்து ஒரு போஸ்டர், ஒரு பொலிட்டிக்கல் இது நாம வந்து இன்னொரு தேசிய கட்சி அவங்களுக்கு போட்டியானவங்க வந்து காங்கிரஸ், அதோட தலைவர் EVK இளங்கோ வந்து மிக கடுமையாக வேற ராமதாசுக்கு இணையாக ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு எதிர்ப்பரசியலை வந்து ஓவராவே அதிகபட்சமாக பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது பிஜேபி அதுல மைல்டா இருந்துன்னு சொன்னா பிஜேபி வந்து ஏடிஎம்கேயோட வாலாட்டு ஆயிட்டுங்கிற ஒரு இமேஜ் வரும். பிஜேபியோட அடையாளம் அதுல பாதிக்கப்படும். அதனால அடையாளம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மாநில கமிட்டி செய்யறதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு கேர்ஃபுல் பொலிட்டிக்கல் பிளே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் திரு பரந்தாமன் அவர்கள்ட்ட கேட்கிறேன். இது இப்படி இருந்தாலும் கூட நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ சமீபத்தில் இப்போ ஜெயலலிதா வழக்கு எல்லாம் குறிப்பிட்டு அதீத வேகம், அதீத அக்கறை, எந்த அளவுக்கு போயிருக்கிறீங்கன்னா பிரதமர், குடியரசுத் தலைவர் இவங்களுக்கெல்லாம் கூட அக்கறை அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாங்க, சொல்றாங்கன்னு குற்றஞ்சாட்டுற அளவுக்கு போயிருக்கிறீங்க. இது இப்படி இருக்க பிஜேபி அதிமுகவோட கூட்டணிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படிங்குது. நீங்க என்னெல்லாம் குற்றச்சாட்டு அதிமுகவுக்கு வைக்கிறீங்களோ அதுக்கு இணையா சமீபத்தில் அதிகமா குற்றச்சாட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மத்திய அமைச்சர்கள் எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னார்னு கேட்டிருப்பீங்க. தமிழிசை சவுந்தரராஜன் இன்னைக்கு காலையில கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில கூட மிக கடுமையாக அதிமுகவை சாடுகிறார். நீங்க இப்ப சொன்ன அந்த பியூஷ் கோயல் பவர் மினிஸ்டர், யூனியன் பவர் மினிஸ்டர், அவர் சொன்ன ஒரு கருத்து, ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் வந்து பேசின கருத்து, நீங்க எல்லாம் எடுத்துறீங்கன்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு நிலைப்பாடும் டெல்லியில போன பிறகு ஒரு நிலைப்பாடுன்றதான் நிதர்சனமான உண்மை. சமீபத்தில் வந்த பவர் மினிஸ்டர் மிஸ்டர் பியூஷ் கோயல் அவர் பாத்தீங்கன்னா 2-3 நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு இங்க தமிழ்நாட்டில். ஒரு நிகழ்ச்சியில வந்து கடுமையா பேசுறார். இந்த நாட்டில் இந்த ஆட்சியில வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு அப்படின்ற அளவுக்கு பேசுறார். அடுத்த நிகழ்ச்சியில் அன்றைக்கே என்ன பண்றாருன்னா 2015 வந்து 16 வந்து பவர் மின்மிகை மாநிலமா தமிழ்நாடு ஆகும் சொல்றாரு. இல்ல சொல்றேன் கேட்டுங்க. இஷ்யூ பேசிஸ்ல பேசலாம், தப்பு சொல்லல. சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குன்றது சொல்றாரு, ரைட். இஷ்யூ பேசிஸ். பவர் ஜெனரேஷன் 15-16 வந்துரும் சொல்ற ஒரு பவர் மினிஸ்டர், யூனியன் பவர் மினிஸ்டர், இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பவர் ஜெனரேஷனுக்கு என்ன செஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியாதா? எத்தனை ப்ராஜெக்ட் வந்து கிடப்புல போட்டிருக்கு, எவ்வளவு ப்ராஜெக்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் லெட்டர் எழுதுறாங்க, இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் சீக்கிரம் முடிங்க, நேஷனல் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா போடுற ப்ராஜெக்ட் எல்லாம் பண்றாங்க. வாட் ஐ எம் சேயிங் இஸ் தட் தே ஆர் டேக்கிங் எ டுவல் ஸ்டாண்ட். அவங்களுக்கு என்னன்னா ஸ்டேட்டுக்குள்ள வரும்போது மக்களை கவர்வதற்கும் பத்திரிகைகளை செய்திகளாக வருவதற்கும் ஒரு நிலைப்பாடு, அங்கே நாடாளுமன்ற அவைக்குள்ளே அவர்களுடைய நிலைப்பாடு என்பது வேறு. அவர்கள் அதிமுக இல்லாமல் நாடாளுமன்றத்தை நகர்த்துவதற்கு சிரமம். ரைட். டியூவல் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. நான் CR சரஸ்வதி அவர்களுடைய பர்மிஷனோட இதற்கு திரு SR சேகர் அவர்களுடைய ரியாக்ஷன் வாங்க இருக்கின்றேன். நீங்க அதிமுகவோடு கூட்டணி கிடையாதுன்னு சொல்றதும், சமீபத்தில் மட்டும் ஒரு கடுமையான ஒரு நிலைப்பாடு எடுப்பதும் ஒரு கால்குலேட்டடான ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே இருவருமே பார்க்கிறாங்க. திரு SR சேகர், மறுக்கிறீங்களா? இல்ல, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இது வந்து முதல்ல நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பதில் சொல்றேன். அவர்கள் வந்து ஆட்சியில இருக்கிற போது ஒண்ணு, ஆட்சியில இல்லாத போது ஒண்ணு என்பது தொடர்ந்து வந்து தமிழக அரசியலுக்கு ஒரு புதிய பார்முலாவை கொடுத்தவங்க அவங்க. அதனால திடீர்னு இப்ப வந்து ஜெயலலிதா பிஜேபியை பத்தி அவங்க கவலைப்படுறது வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று. இரண்டாவது வந்து 37 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 11 ராஜ்யசபா வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு நாங்க எதற்கு துணை சபாநாயகர் பொறுப்பு கொடுத்திருக்கோம். எதிர்கட்சியினுடைய அந்தஸ்து கருதி துணை சபாநாயகர் கொடுத்திருக்கிறோம். பார்லிமெண்டை சுமூகமாக நடத்திக் கொள்ள வேண்டும், இந்தியாவை வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும், எல்லா திட்டங்களுக்கும் எல்லா பாராளுமன்றத்தை முதலிலே உள்ளே நுழைந்த நரேந்திர மோடி
இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்துதான் ஆட்சியை நடத்த வேண்டும் என்று சொன்னார். நீங்க அதை கேள்விக்கு பொருத்தமான பதிலா நீங்களே யோசிங்க. என்னுடைய கேள்வி இவர் திரு ரவீந்திர சுவாமியோட அப்சர்வேஷன் இதுதான். மத்தியில சாஃப்டா இருக்கிறீங்க, மாநிலத்துல அரசியல் நிர்பந்தம் கருதி அதிமுக மீது கடுமையா இருக்கிறீங்க. ஒரு ரெண்டு நிலைப்பாடு எடுக்கப்படுது அப்படின்னு திரு பரந்தாமன் சொல்கிறார். அதுல மாற்றம் இருக்கா? நீங்க சமீபத்துல வரைக்கும் அதிமுக தலைமை மீது, தமிழக அரசு மீது ரொம்ப சமீபத்துல வரைக்கும் இன்னைக்கு ஒரு 2-3 வாரமா காட்டக்கூடிய கடுமையை காட்டல. அதனால இந்த சந்தேகங்கள் வலுப்பெறுது. இல்ல அதாவது பாராளுமன்றத்துக்குள்ளாரே பேசுகின்ற பேச்சுக்கு அங்க கேள்விகள் இஷ்யூ பேஸ்ட் பேசப்படுகிறது. மத்தியில இருக்கிற தலைமை தமிழக ஆட்சி, தமிழகத்திலே இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி ஊழலற்ற ஆட்சி, வளர்ச்சியை நோக்கி போகிறது, மிக சிறப்பாக நடக்கிறது என்று மத்திய தலைவர்கள் யாருமே சொல்லலையே. வந்திருக்கக்கூடிய பியூஷ் கோயல் மின்சாரத்துறை அமைச்சர் தமிழகத்தினுடைய மின்சார நிலைமையை பார்த்துவிட்டு மத்திய அமைச்சகம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு போயிருக்கிறார். எனவே இந்த வகையில ஒரு மினிஸ்டர் டு கவர்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு சஜஷன்ஸ் அண்ட் அப்சர்வேஷனை பொலிட்டிக்கலாக அது சாப்ட் என்றும், பொலிட்டிக்கலாக தமிழகத்தினுடைய மேடைகளிலே உண்மையிலேயே செய்யக்கூடிய விமர்சனங்களை ஹார்ஷ் என்றும், இந்த சொன்னதான் ஞாபகம். டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அதாவது டாக்டர் புரட்சி தலைவி அம்மா என்று சொல்வது தகாத வார்த்தையா, தகாத வார்த்தையா, அது களங்கம் உள்ள வார்த்தையா? ராதாகிருஷ்ணன் அப்படிதான் சொல்றாரா? ஆகவே இல்ல டாக்டர் தமிழிசை அப்படிதான் சொல்றாங்க. அட்ரஸ் பண்றீங்களா? இல்ல ஒரு அப்சர்வேஷன் மட்டும் நான் சொல்கிறேன். நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க திராவிட முன்னேற்ற கழகம் இளங்கோவனை கருணாநிதி பாராட்டிட்டார், 2 கட்சியும் கூட்டு சென்ற போது. எங்களுடைய ஏற்கனவே இருந்த பிஜேபி காரர்கள் ஜெயலலிதாவை ஒன்றும் சொல்லவில்லை, இப்போது நிச்சயமாக கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டார், ஆகவே மாறப்போகிறது. ஆக இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்களை வைத்துக் கொண்டு நீங்களாகவே மீடியாக்கள் உங்களுடைய அப்சர்வேஷன் சொல்கிறீர்கள். இப்ப 11-12 மாதங்கள் இருக்கிறது, பல்வேறு விஷயங்கள். ஒரு கருத்து அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் வெரி சிக்னிபிகன்ட். அதே போல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா சிக்னிபிகன்ட், பாராட்டு வைக்கிறீங்கன்னா அரசியல் இந்த கருத்துக்கள்லாம் ரொம்ப சிக்னிபிகன்ட். அது அப்சர்வேஷன் இன்டர்பிரேஷனை தாண்டி சில ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்ப கிளியரா இருக்கு அப்படிங்கறதுனால இந்த கேள்விகள் எழுது. நான் தெரிஞ்சு பிஜேபி நண்பர் ஒரு பேச ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சரஸ்வதிக்கு முதற்கட்ட வாய்ப்பை நான் அளிக்கணும். இதுல நீங்களே மறுப்பீங்களா? இப்போ ரொம்ப ஒரு 2-3 மாதங்கள் ஒரு இடைப்பட்ட காலத்துல அதிமுகவும் பிஜேபியும் ஒன்றன் மீது ஒன்று மென்மை காட்டியது. சமீபத்தில் இந்த ஒரு 2-3 வாரங்கள்ல 2 பேருமே பரஸ்பரம் கடுமை காட்டுறீங்க. இது ஒரு அதீதமான ஒரு இன்டர்பிரேஷன் நினைக்கிறீங்களா? இல்ல இட் இஸ் வெரி கிளியர். தமிழிசை சவுந்தரராஜன் பேசுற அளவுக்கு நாங்க யாரும் அவ்வளவு கடுமை காட்டல. இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, ஒரு சென்ட்ரல் பவர் மினிஸ்டர் இஸ் கமிங் டு அ ஸ்டேட். இப்ப நாங்க பவர் ப்ராஜெக்ட் போது ஒரு மத்திய தொகுப்புல இருந்து தமிழக அரசு மின்சாரம் கேக்குது. என் கூடங்குளத்துல இருந்து கேட்கிறோம், மத்திய தொகுப்புல இருந்து கேட்கிறோம். இன்னைக்கு மின்சாரம் இவங்க 18 மணி நேரம் கரண்ட் கட்டு இருக்கும் போதே கரண்ட் இல்லன்னு சொன்னாங்க, இருக்குன்னு சொன்னாங்க, இப்ப இல்லவே இல்லங்கிறாங்க. இப்ப எவ்வளவு கரண்ட் கட்டு குறைஞ்சிருக்கு. இன்னும் மத்திய தொகுப்புல இருந்து ஒரு அமைச்சர்கிட்ட நாங்க கேட்கிறோம். ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் பேசும்போது நிச்சயமாக நாங்களும் கொடுக்கும் போது தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக மாறுங்கிற துணியில அவர் சொல்றாரு. அடுத்து ஹரி ஒண்ணு சொன்னீங்க, டாக்டர் புரட்சி தலைவி அம்மான்னு சொல்றாங்க. அப்படி சொல்றது இளங்கோ மாதிரி பேசணும், கரிஸ்மா லீடர். She is a well-known leader all over the world. She is an educated leader and a role model for all women. அதனால ஒரு மரியாதையான ultimately convicted leader. Ultimately convicted leader. Ultimately convicted leader. Corrupted leader உங்க பார்ட்டில he cannot question our அம்மா. இதுக்கு அளவு கண்டிப்பா சொத்து சேர்த்த வழக்க சொல்லக்கூடாது. ஊழல்ல பிழைச்ச திமுகல வந்தவங்க அத பத்தி பேசக்கூடாது. தலைப்புல பேசுங்க. 57 என்னைக்கு சட்டமன்றத்துக்கு கருணாநிதி வந்தாரோ அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் ஊழல் பட்டியல் எடுத்து எல்லாருக்கும் தெரியும். எதையாவது ஒரு கேஸ்ல கன்விக்ஷன் காட்டுங்க. ஒரு கேஸ்ல கன்விக்ஷன் காட்டுங்க. ஏங்க நாங்க இருக்கிற வீட்டுக்கு ராசா போலையா ஜெயிலுக்கு செல்வ கணபதி பத்தி நீங்க கேக்குறீங்க. செல்வ கணபதி எப்ப மினிஸ்டரா இருந்தார்? அந்த சப்ஜெக்ட் போனீங்களா? அந்த சப்ஜெக்ட் போனீங்களா? நான் விழாவில பேசுறேன். 1957 இருந்து இல்ல 1957
fact. It is not a fact. It's You a fact. cannot say that. How It far is the court. How far You you get to say that. Let us not get into that. Yes, விவாத it பொருள் is இல்ல. the court. Let court say. court already Not an convicted. individual person as a DMK person, you cannot do that. It I cannot say that. she is a It is convicted not leader. your business, sir. It is As not on your date, she topic. is a convicted leader. You can't tell Everybody that. will accept that. You are coming from a party which is full of all. Right. Full of What democracy? Democracy வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத சரஸ்வதி உங்களுக்கு நான் கேட்டிருக்கேன். தலைப்புக்கு வருவோம். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் அம்மாவை ஒரு மரியாதையாக அழைப்பதில் எந்த தவறு மாற்றுக்கிறது இல்ல. அவங்க அம்மா அழைக்கிறது இல்ல. எப்படி அது அவங்க ரெண்டாவது காலங்கள் இருக்கு சார். மரியாதையோட திமுக தலைவரும் சரி, திமுக இருக்கக்கூடிய தொண்டர்களும் சரி. ஒரு விஷயம், கூட்டணி என்பது முடிவு செய்ய வேண்டியது கட்சி தலைவர்கள் தான் இல்லையா? இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து பேசலாம், பாரதிய ஜனதா வருமா வராதா, அதெல்லாம் வேற விஷயம். கூட்டணி வருமா வராதான்னு உங்களை அறிவிக்க சொல்ல. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு இயல்பாகவே ஒரு குட் ரிலேஷன் இருந்ததை பார்க்கிறோம். சமீபத்துல வேற ஒரு டோன் பாரதிய ஜனதா தலைமை எடுக்கும் பொழுது அதற்கு நீங்க ரீபட் பண்ணும் பொழுது முன்பு இருந்தது போல் இன்று இருக்கிறதா ஒரு கேள்வி. தமிழிசை தான் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க அண்ணா திமுக கூட்டணிக்கு போக மாட்டோம். இது வரைக்கும் எங்க அம்மா அழைப்பு கொடுக்கல. பாரதிய ஜனதா எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும், நாங்கள் இப்பொழுதே கூட்டணி பேச தயாரா இருக்கிறோம், பாரதிய ஜனதா வந்தா நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று அண்ணா திமுக தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய ஒரே தலைவர் மக்கள் முதல்வர் எங்க அம்மா தான். அவர்கள் இதுவரைக்கும் அதை பத்தி பேசவே இல்லை. பாரதிய ஜனதா அவங்களுடைய கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கருத்து என்னவாகனா இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு நடக்க போவதை பத்தி எங்கள் கட்சி தலைவர் முடிவு செய்வார். ரவீந்திர சுவாமி அவர்கள்ட்ட கேட்கிறேன். இப்ப ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், திரு பொன் ராதாகிருஷ்ணன் மாற்றி மாற்றி அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்படின்னா அட் ஃபேஸ் வேல்யூ எடுத்துக்கலாமா? இது மாறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல ஒரு பார்கெனிங் பவரை கூட்டுறதுக்கான ஒரு எண்ணம் எடுத்துக்கலாமா? அது எப்படி பார்க்க இந்த ஒரு கருத்தை? இது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுக பொறுத்தவரை சிங்கிள் பர்சன் பார்ட்டி தான் அது. அவங்க பேச்சில் இருந்தே தெரியுது. மற்றபடி 100% சிங்கிள் பர்சன் பார்ட்டி தான் அது. சிங்கிள் பர்சன் என்ன முடிவு எடுத்தாங்களோ அதை வச்சுதான் அதிமுகவோட கூட்டணி முடிவு இருக்கும். பட் இவங்க இன்னொரு பாயிண்ட் சொன்னாங்க, அதிமுக வந்து யாருக்கும் அழைப்பு கொடுக்கலன்னு சொன்னாப்ல. அது உண்மை. இந்த அப்படி இல்லாத பட்சத்தில் சோமோட்டாவா இவங்களாட்டே சொல்லது காரணம் என்னன்னா, ஒரு எதிர்கட்சி அரசியல் பண்றதுல நாம பின்தங்கிட கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தான். இன்னைக்கு வந்து சிறிய கட்சிகள்ல வந்து எதிர்கட்சி அரசியல் வந்து காங்கிரஸும் பாமகவும் எஃபெக்டிவா பண்றாங்க. சரி தவறுங்கிறது ரெண்டாவது. பட் ஆளுங்கட்சிக்கு எதிரான இதை வந்து ஹெவியா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இது நாம பண்ணலன்னா நம்மளோட அடையாளம் சதவீதமோங்கிற எண்ணத்துல என்ன பண்றாங்க. இதை வந்து நீங்க விமர்சனம் செய்யலாம், புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனா கூட்டணியே இல்ல அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது they can't eat back their words. அதாவது வந்து பாஜகவுடன் கூட்டணி செய்யும் போது தவறு செய்து விட்டேன்னு அதிமுக பொதுச் செயலாளர் முஸ்லிம்கள் கூடின ஒரு இதுல பேசினாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் அதே பாஜக கூட கூட்டணி சேர்ந்தாங்க. அப்படி ஒரு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல உள்ளவங்களே அப்படி பேசும்போது முடிவெடுக்கிறதுல வந்து ஓரளவு இன்ஃபுளுன்ஸ் பண்ண சக்தி படுத்தவங்க பேசுறத நம்ம எந்த அளவுக்கு பெருசா எடுக்க முடியும்? சோ அது வந்து அப்படியே எடுத்துக்கணுங்கிற ஒரு நிலையில பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை பாஜக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது வந்து சில அரசியலுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களின் போக்கை வைத்துதான் அது நடக்கும். இட் இஸ் டூ early அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல விஷயங்களும் டூ early தான். ஆனால் அதற்கான பல விஷயங்களுக்கான யூகம் 2016 மையப்படுத்திய யூகங்கள் தொடங்கிவிட்டன என்றே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. 2 வழக்குகள், திமுக சம்பந்தப்பட்ட வழக்கு, ஜெயலலிதா சம்பந்தப்பட்ட வழக்கு, இது ரெண்டும் வரக்கூடிய 2016 தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? தமிழகத்தை சூழ்ந்து விட்டது போல இருக்கிறது தேர்தல் மேகம். தேர்தல் வியூகம் அமைக்க தொடங்கிவிட்டன கட்சிகள். பல காரணிகள் இந்த ஒரு 2016 தேர்தலை நிர்ணயிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஆனாலும் கூட அரசியல் கட்சிகள் மும்முரமாக இந்த ஒரு பணியை துவங்கிவிட்டன என்றே நான் சொல்லலாம். இந்த நிலையில் இந்த 2016 தேர்தல் கூட்டணிகள் குறித்து இந்த நிகழ்ச்சியில் விரிவாக வாய்த்து வருகின்றோம். நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்றிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டத்துறை இணைச் செயலாளர் திரு பரந்தாமன் அவர்கள், அதே போல அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திர துரைசுவாமி, அதிமுகவுடைய மகளிர் அணி துணை செயலாளர் செல்வி CR சரஸ்வதி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் திரு திருக்கச்சூர் ஆறுமுகம் மற்றும் பாரதிய ஜனதாவுடைய மாநில பொருளாளர் திரு SR சேகர் அவர்கள். நான் திரு திருக்கச்சூர் ஆறுமுகம் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன், பாட்டாளி மக்கள் கட்சி இம்முறை தான் சொன்ன விஷயத்தை நிறைவேற்றும் அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? ஏன்னா உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டை பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பீங்க. நாங்க இந்த கட்சியோட கூட்டணி அமைக்க மாட்டோம், தனியா நிப்போம், நாங்க வேற ஒரு அணியை வைப்போம், எங்க தலைமையில தான் அணி அப்படின்னு சொல்லி
சில நாட்கள நிலைப்பாட்டை மாற்றுவீங்க. ஒரு விஷயம் மாற்றி நடக்கிற வரைக்கும் ஒரு நிலைப்பாடு வச்சு ஒரு முறையில முதல் முறையில 2014 தேர்தல் வரைக்கும் பார்த்திருக்கோம். எங்க தலைமையில தான் அணி, நாங்க யாரோடையும் சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூக ஜனநாயக கூட்டணி நினைக்கிறேன் அதை அறிவிச்சுட்டு தேர்தல் பணியெல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் பாஜக கூட்டணியில போய் சேர்ந்தீங்க. இம்முறை அப்படி செய்ய மாட்டேங்கிறதுக்கு என்ன உதாரணம் given your track records? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இப்போ ஐயா மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் இருக்கிறது, அந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும் என்று கடந்த 1.5 ஆண்டு காலமாக சொல்லி வருகிறார்கள் தமிழ்நாடு அரசியல்ல. ஏன்னா கடந்த 50 ஆண்டு காலமாக திமுக அதிமுக ஆட்சியாளர்கள் மாறி மாறி வருகிறார்கள். மக்கள் மத்தியில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்வட்ட இந்த 2 கட்சிக்கும் மாற்றான ஒரு அணியை உருவாக்க வேண்டும், அவர்கள் தான் வாக்களிக்க வேண்டும் என்று இன்றைக்கு மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதற்கான அடித்தள பணிகளை இப்பொழுது எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இப்ப இன்னொன்னு நீங்க ஒரு தோய்வான கருத்தை சொன்னீங்க. 2014 கூட பிஜேபி மேல மக்கள் நம்பிக்கை இல்ல, காங்கிரஸ் மேல நம்பிக்கை இல்ல, பாமக திமுக மூணு டைவர்ட் பண்ணாதீங்க, நாங்க பேசுறோம் அப்புறம் நீங்க சொல்லுங்க. அதாவது இப்ப இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவோ அதிமுகவோ இந்த கட்சிகள் 2 கட்சிகளும் ரிங் மாஸ்டரா தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இவர்கள் கூட்டணி சேராத கட்சிகள் ஏதாவது உண்டா? எல்லா கட்சியோடும் கூட்டணி சேர்ந்திருக்காங்க. நான் எது சொல்றேன், நீங்க எங்களை மட்டும் காரணம் பண்றாங்க. பொதுவாக ஒரு ஒரு விஷயத்தை துவப்பட்டு கேள்வி உங்களை நோக்கி திமுக இந்த கட்சியோடு சேர மாட்டேன்னு சொன்னது உத்தரவாதம் கொடுத்து நாங்க தான் சொல்ல வரோம். ஐயா அவர்கள் எடுத்த முடிவை என்றைக்கும் மாற்றிக்கொள்வது தயாராக இல்லை. அதான் சொல்ல வரேன். 2014 ஒரு காலத்தின் கட்டாயம் என்னாச்சுன்னா, இந்த இந்தியாவில் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் மக்கள் மத்தியில் இருக்கிறது. அதை இன்னொரு காலத்தின் கட்டாயம் இல்லை, இதை கேட்டுங்க. அதனால எங்களுடைய செயற்குழுவும் நிர்வாக குழுவும் எடுத்த முடிவு, இந்த ஒரு தடவை கண்டிப்பாக இந்தியாவில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், அது நரேந்திர மோடி தலைமையில் வர வேண்டும் என்பதற்காக அதை விட்டுக் கொடுத்தார்கள். ஐயா அவர்கள் அதற்கு மிக கடுமையாக எதிர்த்து தெரிவித்தார்கள். இனி ஆனால் இந்த தடவை நீங்கள் இதுபோன்று பத்திரிகையாளர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், அல்லது ஊடகவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், பல அரசியல் நோக்கர்கள் சொல்லுகிறார்கள் என்பதை வைத்துக் கொண்டு நாங்கள் அரசியல் நடத்தவில்லை. எங்களை பொறுத்தவரை ஒரு முறை இல்ல, 2014 உதாரணம். இதுக்கு முன்னாடி திமுக அதிமுகவோட கூட்டணி கிடையாது, அதிமுகவோட அமைக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி 2014 தேர்தல் பார்க்க தான் போறீங்க. 2015 இறுதியிலோடு தேர்தல் வரலாம், பார்க்க தான் போறீங்க. தனியாக அணி எங்களை திமுக அதிமுக இல்லாத எந்த கட்சி வந்தாலும் எங்களுடைய கருத்துக்கள் ஒத்து போகிற கட்சிகளோடு கண்டிப்பாக எங்களுடைய கூட்டணி, முதல்வர் வேட்பாளர் தகுதியான வேட்பாளர், எந்த சமரசமும் நிலைப்பாடு மாற்றமும் முன்பு போல இருக்காது. சொல்லிடுறேன். இப்போ முதல்வர் வேட்பாளருக்கு எவ்வளவு பெரிய வரவேற்பு, தமிழ்நாடு முழுக்க இருக்க 32 மாவட்டத்துக்கு போய் வந்தார். எல்லா இடத்திலும் பத்திரிகையாளர் சொல்வது, அரசியல் நோக்கர்கள் சொல்வது என்ன சொல்றாங்கன்னா, இதற்கு தகுதியான ஒரே வேட்பாளர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் தமிழ்நாட்டு முதல்வர் வர முடியும், அவருக்கு அத்தனை திறமைகளும் இருக்கிறது என்கிற ஒரு நிலையை இன்றைக்கு மக்கள் மத்தியில் எடுத்திருக்கிறார்கள், பத்திரிகையாளர் சொல்லுகிறார்கள். ரவீந்திரன் துரை சுவாமியான டாக்டர் ராமதாஸை கூட ஐயா நிலைப்பாடை மாற்றிப்பாரோ அப்படின்னு நீங்களா நினைக்கலாம், ஆனால் மாற்ற மாட்டோம், இதுதான் உறுதி அப்படின்னு இந்த முறை சொல்றார். Why not take it seriously? இது இந்த தடவை சீரியஸா எடுக்க வேண்டிய விஷயம் தான். அவங்க நிலைப்பாட்டை மாற்றுவதற்குள்ள வாய்ப்புகள் குறைவு. காரணம் சோதரர் திருக்குச்சார் சொல்லக்கூடிய காரணம் வேற, நான் சொல்லக்கூடிய காரணம் வேற. 2000 தொடர்ந்து ஆரம்பத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டிட்டாங்க. அவங்க வாக்கு வங்கியை தான் காட்டினாங்களே தவிர குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பெற முடியல. முதல்ல ஒரு பன்னூர் ராமச்சந்திரன் ஜெயித்தாரு, அப்புறம் 4 எம்எல்ஏக்கள் ஜெயித்தாங்க. முதல் கூட்டணிக்கு வரும்போதுதான் 98 ஒரு வெற்றி கூட்டணி அதிமுகவோட அமைச்சாங்க. 99, 2004 அப்படி தொடர்ந்து அவங்க 2001 4 தேர்தல்கள் தொடர்ந்து அவங்க இருக்கக்கூடிய கூட்டணி வெற்றி பெற்று நாங்க இருக்கக்கூடிய கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று அவங்க பெருமையாக சொல்லிக் கொண்டாங்க. அதுபோல்தான் நிகழ்வுகளும் இருந்தது. ஆனால் 2009 கூட்டணியில 2009 அவங்க அதிமுக கூட்டணி வச்சாங்க.
அந்த கூட்டணி மூலமா வந்து அதிமுக கூட திருவள்ளூர், சேலம், திருப்பூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், தென்சென்னை போன்ற தொகுதிகளில் வந்து அதிமுக இவங்க ஆதரவில் வெற்றி பெற்று, ஆனா இவங்களுக்கு வந்து அதிமுக ஆதரவு வாக்குகள் வந்து டிரான்ஸ்பர் ஆகல. அது மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சாங்க. இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தர்மபுரியில் கூட 2 லட்சம் வாக்கு அளவு வித்தியாசத்தில் அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. அடுத்து வந்து திமுக கூட இன்னொரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணி திருமாவளவனை கைகூத்து அண்ணன் தம்பி என்று கைகூர்த்து பண்ணலாம்னு நினைச்சு பண்ணாங்க. அது இவங்களுக்கும் பயன்படல, திமுகவுக்கும் பயன்படாத ஒரு சூழலை வந்துட்டு. அப்ப அவங்களை பொறுத்தவரை திமுக கூட்டணியும் தோல்வி அடைஞ்சிட்டு, அதிமுக கூட்டணியும் தோல்வி அடைஞ்சிட்டு, பட் அவங்களுக்கு ஒரு ஆதரவு வளையம் இருக்கு, வாக்கு வங்கி இருக்குது. அதை பயன்படுத்தி இப்பொழுது அவங்க அவங்களோட இளைஞரணி தலைவரை அந்த கட்சியின் நிறுவனோட மகனை தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. அது மட்டுமல்ல, 2 திராவிட இயக்கங்களையும் ரொம்ப கடுமையா அவங்க வந்து தாக்கி சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து ஏற்கனவே அவங்களுக்குள்ள ப்ராப்ளம், மாற்று கட்சி ஓட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆக மாட்டேங்குது. அதான் திமுக அதிமுக வாக்குகள் இப்படி திட்டிக்கிட்டு என்னமோ போனாங்கன்னா அவங்களுக்கு அது பின்னடைவா தான் இருக்கும். நிச்சயமா அவங்க ஒரு பல பரீட்சை செய்வாங்க. அன்புமொழி முதலமைச்சர் சமரசை செய்ய மாட்டாங்க. பிரத்யேக காரணங்கள். ரைட். நான் திரு பரந்தாமன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இன்னைக்கு வந்து இயல்பாகவே திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது எதிர்கட்சியா இருக்கக்கூடிய காலத்துல ரொம்ப வைப்ரண்டா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே முந்தைய காலங்களில் பார்த்திருக்கோம். ஆனா அட்லீஸ்ட் ரிலேட்டிவ்லி அந்த வைப்ரன்சி குறைந்திருக்கிறது அப்படின்னு நீங்க ஏத்துப்பீங்களா இல்லையா? இன்னைக்கு பல விஷயங்கள்ல நீங்க ரேலிங் பாயிண்டா இல்ல. அவர் சொல்றது போல எதிர்கட்சிகளுடைய அஜெண்டாவை இன்னைக்கு காங்கிரஸ் பல விஷயங்கள்ல செட் பண்ணுது, பாட்டாளி மக்கள் கட்சி செட் பண்ணுது. இதை தாண்டி இன்னைக்கு உங்களோட கூட்டணிக்கு வரத்துக்கு யார் தயார் நிலையை காட்டுகிறாங்க? இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நாங்க வந்து திமுக இல்ல அதிமுக இல்ல தனிங்குது, மதிமுக திமுகவோட கூட்டணி இல்ல அப்படிங்குது. உங்களோடு வரக்கூடிய மனநிலையில இருப்பவர் யார்? உங்களுடைய கேள்வி 2 ஃபோல்டிங். எஸ். ஒன்னு வந்து இப்ப திமுக வந்து கடந்த காலங்களில் எதிர்கட்சியா இருந்து ஒரு வைப்ரண்டா ஒரு ஆக்டிவா களத்துல இருந்த மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கேள்வி. அது முதல் கேள்வி. அடுத்து மற்ற அரசியல் கட்சிகள் கூட்டணிக்கு வர்றதுக்கு முன் வராங்களா இல்லையாங்கிறது இரண்டாவது கேள்வி. உங்களுடைய முதல் கேள்விக்கான பதில் என்னது? உங்களுடைய அனுமானமும் உங்களுடைய கருத்துக்களும் தவறு. எப்படி சொல்றேன்னா, நீங்க எதை வச்சு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இன்னைக்கு எதிர்கட்சியா இருந்து சரியா செயல்படலன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தில் ஒரு எதிர்கட்சி வரிசையில அந்த அந்தஸ்து பெறக்கூடிய ஒரு கட்சியாக இல்லாமல் இருந்தாலும் கூட 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் வச்சிருக்கிறோம். சட்டமன்றத்தில் சொல்லக்கூடிய அல்லது எடுத்து வாதத்தை வைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சட்டமன்றம் இல்லைன்றது நாடு முழுக்க தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு சட்டமன்றத்தில் ஒரு ஜனநாயக முறையை கடைபிடிக்கலன்றது எல்லாருக்கும் தெரியும். அது விவாதிக்க வேண்டிய ஒரு பொருள், அதுக்குள்ள நான் போகவில்லை. ஆனால் அதே சமயத்தில் மக்கள் பிரச்சனைகள் திராவிட முன்னேற்றம் எந்த பிரச்சனைகள் தவறியது என்று நீங்கள் எதை கூட்டியிருக்கிறீர்கள்? சொல்லிடுறேன் சார். வரும். நீங்க பல விஷயங்கள் அஜெண்டா செட் பண்ணாங்க. பல விஷயங்கள் இரண்டாவது கேள்வி சார். அதுக்கு முதல் கேள்வி ஒட்டியே தான் கேட்கிறேன். இன்னைக்கு திமுக தலைவர் பெருந்துறை விஷயத்தில் பாராட்டுறாரு. அந்த விஷயத்துல அவர் தலைவருடைய கேள்வி பதில நீங்க இன்னைக்கு முரசொலியில படிச்சீங்கன்னா தெரியும். பாராட்டுதல் என்பதை விட உண்மை நிலையை வந்து தலைவர் சொல்லியிருக்காங்க. அதாவது தோப்பு வெங்கடாச்சலம் மாண்புமிகு அமைச்சர் வந்து அவர் சொன்ன ஒரு கருத்து எந்த அளவுக்கு தவறாக இருக்கிறது என்றது காங்கிரஸ் கட்சி தலைவர் வந்து ஆதாரத்தோட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பத்திரிகையாளர் செய்தியாளர் கூட்டத்தில் அது காட்டியிருக்கிறார் கோடிட்டு சொல்லியிருக்கிறார். ஆக ஒரு இஷ்யூ வந்து ஒரு கட்சி தலைவர் பொதுவாக வந்து தலைவர் அவர்கள் வந்து எங்களுடைய தலைவர் கலைஞராகட்டும் அல்லது எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் ஆகட்டும் எங்க கட்சியில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, மாற்று கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் எதுவா இருந்தாலும் மாற்றாந்தத்துக்கு மனிதனை மனம் உண்டு என்று கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்ல விட மாட்டேன்றீங்க. பதில் சொன்னாதானே நீங்க எங்கிட்ட அடுத்த கேள்வி கேட்கறீங்க. நீங்க வைப்ரண்டா வச்சுக்கலன்னு சொல்றீங்க. எப்படி வைப்ரண்டா வச்சுக்கலன்னு சொல்றீங்க? ஒவ்வொரு இஷ்யூஸும் இன்னைக்கு திமுக தலைவர் கலைஞரோ திராவிட முன்னேற்ற கழகமோ ஒரு இஷ்யூவை எடுத்த பிறகுதான் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தமிழ்நாட்டில் எடுக்கிற ஒரு நிலைமை இருக்குதுன்றது நிதர்சனமான அரசியல் ஆர்வம். பல விஷயங்கள் ஒரு இன்டர்நெட் அறிக்கை வருது. ஈவிகே இளங்கோவன் அந்த ஒரு ஸ்பேஸ் ஷேர் பண்றாரு இன்னைக்கு. அப்படி கிடையாது. அதாவது திமுக பல விஷயங்கள் ஒரு நாளைக்கு ஒரு செய்திகளை ஒரு செய்தித்தாள்கள் ரேலிங் பாயிண்டா இருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு செய்தியை ஒரு சில பத்திரிகைகள் அதை முன்னிலைப்படுத்தி போடும்.
இன்னொரு நாளைக்கு அதே செய்தியை இன்னொருத்தர் சொல்லும் போது அதை பெருசா காட்டி போடுவாங்க. அவ்வளவுதான். இது ஊடகங்கள் கொண்டு போகிற விதத்தில் தான் இருக்கிறத தவிர கலைஞர் அவர்கள் இன்றைக்கு அரசியல் கட்சியில நாங்க வந்து தோத்துட்டோன்றதுக்கு முதல்ல வந்து இந்த திமுக தான் அடுத்த 6 மாசத்துல இந்த ஜெயலலிதாவுடைய அரசாங்கம் வந்த 6 மாசம் வரைக்கும் அமைதியா இருந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் தாது மணல் ஊழலை பத்தி யார் சார் சொன்னது? இன்னைக்கு மணல் கொள்ளையை பத்தி யார் சொல்லிட்டு இருக்கிறா? ஒவ்வொரு திட்டங்களையும் பத்தி யார் பேசுறாங்க? தளபதி ஸ்டாலின் அவர்கள் வேலூருக்கு சென்று இல்ல இதுக்கு நான் பதில் சொல்லி ஒரு நிமிஷம் மணலுக்கும் அதே கிரானைட்டுக்கும் ஆற்று மணலுக்கும் முதல்ல எல்லாரும் சொல்லியிருக்கலாம். திமுக கொண்டு வந்து இந்த பிரச்சனைகளை வெளியில கொண்டு வரும். கூட்டு குடிநீர் திட்டத்துக்காக எங்களுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவங்க போய் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அங்கங்க எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் திராவிட முன்னேற்றம் நடத்தி இருக்குது. எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் விலைவாசி போராட்டம், பால்ல ஊழல் இருக்குது சொல்லி இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா ஒரு பத்திரிகையில வந்த செய்தியாக இருந்தாலும் கூட அதை முதல்ல சட்டமன்றத்தில் எங்களுடைய தளபதி அவர்கள் இன்ன வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அந்த டிக்கெட் அடிச்ச ஊழலை பத்தி இது வரைக்கும் அரசாங்கம் சொல்லவே இல்லை. 3 நாள் எஃபெக்டிவா இன்னைக்கு மும்பை போல திமுக ராலிங் பாயிண்டா இருக்கிறது. அதை மறுக்கிறேன். அதே போல இன்னைக்கு ஈவிகே இளங்கோவனும் பாமகவும் இன்னைக்கு அந்த ஒரு ஸ்பேஸ ஒரு முக்கியமான பொசிஷன் எடுத்துக்கிறாங்களோ? நிச்சயமாக அந்த எதிர்க்கட்சி அரசியல திமுக விட பாமகவும் ஈவிகே இளங்கோவனும் ஹெவியா பண்றாங்க. பட் திமுக பொறுத்தளவுல கருணாநிதி ஸ்ட்ராட்டஜி அதுதான். அவருக்கு நோக்கம் என்னன்னா அவரு கொஞ்சம் தன்னை பின்னுக்கு தள்ளிக்கிட்டு இவங்க எல்லாமே ஆன்டி ஜெயலலிதாவாட்ட ஆயிரட்டு, ஆன்டி ஏடிஎம் கேட்ட ஆயிரட்டு, அதுக்கப்புறம் நம்ம புறவை பாத்துக்கலாம். இவரும் முன்ன சில விஷயங்கள் வரும்போது அவங்க சுதாரிக்க கூடாதுன்னு நினைப்பாரு. இப்ப எல்லா கட்சிகளுமே ஒரு 96ல இருந்த மாதிரி ஆன்டி ஜெயலலிதாங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா இவருக்கு தேர்தல் டைம்ல அரசு கூட்டணி அமைக்கிறதோ பிக் அண்ட் சூஸ் பண்றதோ ஈஸி. சோ ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஆன்டி ஜெயலலிதா ஆகணும், ஆன்டி ஏடிஎம்கே ஆகணுங்கிறதா அவரோட நோக்கம். அதை என்கரேஜ் பண்ணதுக்கு தான் ஈவிகே இளங்கோவனை என்கரேஜ் பண்ணி விடுறாரு. பாமக கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு தெரியும். அது கவுண்டர் ப்ராடக்டிவ் உள்ள எதிர்போட்டு உள்ள ஒரு கட்சின்னு தெரியும். என்றாலும் கூட ராமதாஸ் சில இடங்கள்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா கூட அது இன்னொரு வகையில ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கிறார். ஒரு சுருக்கமான கருத்து சி ஆர் சரஸ்வதி அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இப்போ ஒரு இயல்பாகவே தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்த ஒரு 5 ஆண்டு காலம் முடிஞ்ச பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வந்த ஒரு நிலையில ரொம்ப சமீபத்தில் ஒரு பல ஆண்டுகளா சொல்ல முடியாது. இந்த நிலையில ஒரு இயல்பாகவே ஆன்டி இன்கம்பன்சி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஜெயலலிதாவுக்கு இன்னைக்கு ஒரு சட்ட ரீதியா ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பல குற்றச்சாட்டுகள் பார்க்கிறோம். அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு ஒன்றன் பின் ஒன்றாக வந்துட்டு இருக்கு. இயல்பாகவே முன்பிருந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு கணிசமா குறைந்து வருத மறுப்பீங்களா? கண்டிப்பா இல்ல. நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க பாக்கலையா ஹரி? தனியா நின்னோம். நாடாளுமன்ற தேர்தலில் தன்னந்தனியா இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு இயக்கம் தனியாக தேர்தலை சந்திச்சு 37 சீட் அன்னைக்கும் இதே திமுக சட்டமன்றத்தில் இந்த குற்றங்களை ஒரு ஆளுங்கட்சியை குற்றம் சொல்லணும் அவங்க பேசிட்டு தான் இருந்தாங்க. பிறகுதான் பெங்களூரு வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கிறது. அதற்கு பிறகு பல குற்றச்சாட்டுகள் அமைச்சர்கள் மீது பார்க்கிறோம், பல குற்றச்சாட்டுகள் பார்க்கிறோம். குற்றச்சாட்டுகளை பாக்குறீங்க, நிரூபிக்கட்டும். அவர் ஈவிகே இளங்கோவன் உட்கார்ந்து பேசுறாரு, இருக்காரு, லெட் ஹிம் ப்ரொடியூஸ். அவர் உட்கார்ந்துட்டு இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரை கிண்டல் பண்றாரு, தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்றாரு, எல்லாம் இருக்குங்கிறாங்க. ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுங்க மிஸ்டர் ஹரி, லெட் தம் ப்ரொடியூஸ். இப்ப அப்படி சொன்னதை பார்த்து அதிர கிருஷ்ணமூர்த்தி மேல இன்னைக்கு வழக்கு பதிவு பண்ணலையா? அவரை கைது செய்து இன்னைக்கு போலையா? ஒரு தவறு தெரிந்தால் நிச்சயமாக அம்மா அவர்கள் அதற்குரிய தக்க நடவடிக்கை எடுப்பாங்க. இவங்க எதிர்கட்சியா உட்கார்ந்துட்டு இவங்களுக்கு என்னன்னா வெளிநடப்பு பண்ணணும். ஏன் இவர் சொல்றாரு சொல்றேன், இவங்க சட்டமன்றத்துல ஜனநாயகம் இல்லங்கிறாங்க. கடந்த திமுக ஆட்சியில எத்தனை முறை அதிமுக எம்எல்ஏக்கள் எம்எல்ஏ போசனா 6 மாசம் இவங்க சஸ்பெண்ட் பண்ணி வச்சாங்க. கேள்வி கேட்டா வெளில இவங்க என்னமோ ஜனநாயகம் இருந்த மாதிரி அதை சொல்ல வர்ற இன்னைக்கு வேற நிலைப்பாடு அதே எடுக்கிறீங்க. மக்கள் மத்தியில ஒண்ணு உடனே அம்மா குற்றவாளியாக எந்த மக்களும் பார்க்கலையே. மக்களின் அந்த வழக்கு பற்றியும் பூச்சி வழக்கு பற்றியும் விரிவா பேசணும். இடைவேளைக்கு பின்பாக எந்த அளவுக்கு தாக்கத்தை தேர்தல் ஏற்படுத்தணும் ஒரு விஷயம் இருக்கு. திரு எஸ் ஆர் சேகர் ஒரு சுருக்கமான வாதத்தை முன்வைக்கிறார். அதுக்கு பிறகு ஒரு சிறிய இடம் எடுக்கணும். திரு சேகர், அதாவது இதற்கு முந்தைய சுற்றுல பேசுகின்ற போது சரஸ்வதி அவர்கள் சொன்னார்கள்,
டாக்டர் தமிழிசை அவர்கள் அவங்க தான் அப்படி பேசுறாங்க, அவங்க தான் அதிமுக விமர்சிக்கிற மாதிரி பேசுறாங்கன்னு சொன்னாங்க. அம்மா அழைக்கவில்லை என்று சொன்னார். அதாவது அவர் அழைக்கின்ற நிலைமையிலே இருக்கிறாரா அல்லது அவரை அழைக்கின்ற அழைப்பை நாங்கள் ஏற்கவும் அவசியமில்லை, அதற்கு இயங்கவும் இல்லை. அவர் அழைக்கின்ற நிலைமையிலே இல்லை, அவர் விருந்தோம்பல் செய்கின்ற நிலைமையில விருந்தாளியாக வருகிறாரா என்கின்ற நிலைமையெல்லாம் நான் அவரை சொல்லி அவருடைய மனதை புண்படுத்தவில்லை. ஒரே ஒரு விஷயம், அருண்ஜேட்லி அவர்கள் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடியவர். தன்னுடைய கட்சியினுடைய ஆட்சியை 37 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரிக்கிறார்கள், 11 ராஜ்யசபா உறுப்பினர்கள் ஆதரிக்கிறார்கள். அவருடைய ஆதரிப்பு தேவை என்கின்ற வகையிலே ஒரு கட்சியினுடைய தலைவியாக சென்று பார்ப்பது தவறு என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? திரு எஸ் ஆர் சேகர், go ahead with the other point. அடுத்தது நம்முடைய அன்புமணி அவர்கள் முதல்வராக ஆவார்கள் என்று அவருடைய கட்சியினுடைய தலைவர்கள் சொன்னார்கள். நியாயம், காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். ஆகவே அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய தலைவரை முதல்வராக ஆசைப்பட்டு பார்ப்பதிலே தவறில்லை. ரவீந்திரன் அவர்கள் சொல்லுகின்ற போது அந்த பாமகவுடைய நிலைப்பாடு மாறாது, அவர்கள் தொடர்ந்து தாங்களே ஆட்சிக்கு வர வேண்டும், அன்புமணி முதல்வராக நிறுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே தான் இறுதி வரை இருப்பார்கள் என்று சொன்னார்கள். ஒருவேளை ரவீந்திரன் அவர்களுக்கு பாமக தனியாக நின்று அதனுடைய கடைசி அரசியலை சந்திக்க வேண்டும் என்ற நிலைமையை விரும்புகிறார் போல இருக்கிற. ஆகவே அதை ஒருவாறு அப்படியே இருங்கள் என்ற வகையிலே சொல்லியிருக்கிறார் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் அதெல்லாம் நிச்சயமாக சார், நீ இன்னைக்கு மட்டும் இல்ல, எல்லா அரசியல் எங்களுக்கு தெரியும். பாமக எப்படி உங்க தலைவர்கள் சொன்னது தலைவருடைய எல்லாம் தெரியும். நீங்கள் சொல்லிக் கொடுக்க முழு உரிமை இல்லாத தொண்டர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். எங்களுடைய கமெண்ட் இந்த கமெண்டை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலே ஏற்கின்ற கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி இல்ல. திரு எஸ் ஆர் சேகர் இவ்வளவு கடுமையா விமர்சனம் செய்றீங்க. அவங்கதான் தேசிய ஜனநாயக கூட்டணியில நீடிக்கணும் அப்படின்னு விரும்புறீங்க. இருவரும் இதுதான் பார்க்கணும், இதுதான் கூட்டணி அறமா அப்படின்னு தொடர்ந்து பேசுவோம். மேலும் பல கேள்விகள் எழுதியிருக்கின்றன. திரு எஸ் ஆர் சேகர் மீண்டும் வருகின்றேன். மேலும் சில கருத்துக்கள் நீங்க சொல்ல விடுறீங்க. பல கேள்விகள் எழுதியிருக்கின்றன. ஏற்கனவே கேட்ட கேள்விதான். 2G வழக்கும் சொத்து வழக்கும் 2016 தேர்தலில் எந்த அளவுக்கு முக்கிய பங்காற்றும்? 2016 தேர்தலுக்கான வான் மேகங்கள் போல அரசியல் மேகங்களும் சூழ தொடங்கிவிட்டன. இது பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக வாய்த்து வருகின்றோம். நான் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இந்த 2016 தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2 வழக்கு ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஒன்று, ஜெயலலிதாவுடைய சொத்து வழக்கு தனி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அப்பீல் வழக்குல விரைவில் தீர்ப்பு வரத்துக்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. அதுவும் கூட சுப்ரீம் கோர்ட்ல அப்பீலுக்கு போகும். அதே போல 2G வழக்கும் உற்று நோக்கப்படுகிறது. ரெண்டும் என்ன மாதிரியான தாக்கத்தை 2016 தேர்தலில் ஏற்படுத்தும் அல்ல ஏற்படுத்தாதா? திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம்னு ஒரு பெரிய வாஸ்ட் மெஜாரிட்டி கூட்டம் இருக்குது. அது பாமக, மதிமுக, தேமுதிக, பாஜக, காங்கிரஸ், நாம் தமிழர் கட்சி, இப்படி பல அடிப்படையில் அவங்க எக்கச்சக்கம் பிரிஞ்சு கிடக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கக்கூடிய திமுக மேலே அதிமுக மேலேயும் ஒரு தங்களால முடியலைங்கிற ஒரு கோபமும் இது இருந்துட்டு இருக்கு. உண்மை நிலைமைன்னு எடுத்து பார்த்தா ஜெயலலிதாவோட வழக்கோட தீர்ப்பை மக்கள் 96 கொடுத்துட்டாங்க. இட்ஸ் ஓவர். இப்ப என்னன்னா டெக்னிக்கல் ப்ராப்ளம் தான். இந்த வழக்குல கிளியர் ஆகலன்னா ஜெயலலிதா கண்டெஸ்ட் பண்ண முடியுமா? ஜெயலலிதாவே சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருக்கும்போது உள்ள தாக்கம், அல்லது யாரையும் ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டரா சொல்லாம எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணும்போது உள்ள தாக்கம், இதுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் அதிமுக பொறுத்தளவுல. 2G பொறுத்தளவுல அது 2011, 2014 பேசி முடிக்கப்பட்ட ஒரு இது. அதுவும் டிஎம்கேல நம்பர் 3 லெவல்ல உள்ள லீடர் சம்பந்தப்பட்ட ஒரு இதுதான். சோ இதுல தாக்கம் சொன்னா ஒரு மார்ஜினல் தாக்கம் தான் இருக்குமே தவிர இது ஒண்ணு பெரிய மேஜர் இம்பாக்ட் இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா இன்னும் பெரிய வேடிக்கையா சில உதாரணங்கள் சொல்லலாம். மகாராஷ்டிராவில் இந்த ஊழல் வழக்கில் சிக்கின அசோக் சவான் தான் வெற்றி பெற்றார். காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சதுல எதியூரப்பா தான் கர்நாடகாவில் எளிதாக வெற்றி பெற முடிஞ்சது. இப்படி பல இதுகள் சொல்லலாம். இது கூட அதுக்காக ஊழல் ஒரு ஃபேக்டரே இல்லைன்னு சொல்லல. ஊழல் ஃபேக்டரோட இம்பாக்ட் கம்மி தான். இந்த ஜெயலலிதா வழக்கை பொறுத்த வரைக்கும் 96 முடிஞ்ச கதை. இது 2G வழக்கை பொறுத்த வரைக்கும் 2011-14 விடை கொடுக்கப்பட்டது. அவ்வளவு பெரிய இஷ்யூவா இருக்காது அப்படிங்கிறது நிச்சயமா இருக்காது. சொல்ல போனா அதிமுக ஆட்சியில் உள்ள இப்ப ஆட்சி ஜெயலலிதாவோட கன்விஷன் கம்பேரிட்டிவ்லி சிம்பதி ஜெயலலிதாவுக்கு.
ஒரு இவ்வளவு கோடி தானே இதுக்கு போய் இப்படிங்கிற ஒரு இன்னைக்கு எவ்வளவு வந்துட்டுங்கிற ஒரு கம்பேரிட்டிவ் சிம்பதி ஃபேக்டர் தான். ஆனா முத்து குமாரசாமியோட இந்த தற்கொலை வந்து மக்கள் மத்தியில வேற விளைவுகளை ஏற்படுத்து. நான் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். சுருக்கமான கருத்து தான். இந்த ரெண்டு வழக்கையும் பாரதிய ஜனதா பெரிதும் உற்று நோக்குகிறதோ? இல்ல அதாவது ஒரு வழக்கு, ஒரு தீர்ப்பு அரசியல்ல மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தும். அந்த மாற்றங்கள் வந்து ஒரு காரணியாக மட்டும் இருக்க முடியும். குறிப்பா தமிழகத்தை பொறுத்த மட்டும் இன்றைக்கு அகில இந்திய அளவிலோடு இந்த தமிழகம் வேகமாக வளர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அதே மாதிரி மத்திய அரசும் தமிழகத்தை மிக அளவிலே உயர்த்தி காட்ட வேண்டும் என்று விரும்புகிறது. இந்த சூழ்நிலையில பாருங்க, கடந்த 6 மாத காலம் ஆட்சியே இல்ல. கடந்த 4 வருடங்களாக மத்திய அரசினுடைய, குறிப்பாக இந்த ஓராண்டு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி அரசினுடைய பல்வேறு திட்டங்களை இந்த அரசு இன்னும் செயல்படுத்தவில்லை. இது ரயில்வேக்கு வேண்டிய நிலங்கள், மிகப்பெரிய பாலங்கள், அதே மாதிரி பல்வேறு திட்டங்களுக்கு தமிழக அரசு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்யாமல் காலம் தாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு கட்டடங்கள் அரசாங்கத்தாலே கட்டப்பட்டவை இன்னும் திறக்கப்படவில்லை. ஆக ஒவ்வொரு நாளும் ஆட்சியில மிக முக்கியமான விஷயம், ஒவ்வொரு நாளும் ஆட்சியில மிக அவசியமாக செயல்பட வேண்டிய நிலை. இந்த நிலைமையில் யாருக்கோ ஏதோ ஒரு காரணத்துக்காக எல்லாமே தள்ளி போடப்பட்ட ஒரு நிலைமையானது தமிழகத்தில் நிலவுகிறது. விமர்சனம் தொடர்ந்து இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். நீங்க விமர்சிச்சுட்டு வரீங்கன்னு நான் மறுக்கல. ஆனா இந்த விமர்சனத்துடைய வீரியம் சற்று பாரதிய ஜனதா கொஞ்சம் குறைத்து வைத்திருந்தது, இப்பொழுது திருப்பி ஆரம்பிச்சிருக்குங்கிறது தான் என்னுடைய கேள்வியுடைய சந்தேகமே. இப்போ ஒரு 3-4 மாசமா இவ்வளவு கடுமையா இன்னைக்கு நீங்க எடுக்கிற லைன் போல எடுக்கல. ஒரு 3-4 மாசமா முன்பு தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாடு இஷ்யூஸ்ல அதிமுக அரசை கண்டித்து இல்ல விமர்சனம் செய்து வெளியிட்ட வாசகங்கள்லாம் நடுவில் ஒரு 3 மாசம் மிஸ்ஸிங். அது ஏன் அந்த நடுவில் கொஞ்சம் பக்கம் காணுங்கிறது தான் கேள்வி. இல்ல, நீங்க ஒரு விஷயத்தை முதல்ல இந்த விவாதத்தினுடைய ஒரு முக்கிய கருவாக நான் எதை வைக்க விரும்புகிறேன்னு சொன்னா, இந்த வருகின்ற பொது தேர்தலில் எந்த கட்சியோடு சேரும், எந்த ஆட்சி மாற்றம் வருகின்றது என்பதை காட்டிலும் இதுவரை தமிழகத்தை ஆண்டவர்கள் எந்த நிலைமைக்கு இட்டு சென்றிருக்கிறார்கள், இனி எந்த அளவுக்கு நாம் போக வேண்டும், எந்த அளவுக்கு போவதற்கு, ஒரு நல்ல அளவுக்கு போவதற்கு எந்த கட்சியாலே தலைமை தாங்கி நடத்தி தர முடியும், அந்த மறுக்கிறீங்களா? நடுவுல கொஞ்சம் ஸ்லோ பெடல் பண்ணீங்க, இப்ப திருப்பி ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிற விமர்சனத்தை மறுக்கிறீங்களா இல்லையா? அதாவது மனிதனுடைய உடலில் கூட ரத்த ஓட்டம் அமர்ந்திருக்கும் போது ஒன்றும், நடக்கும் போது ஒன்றும், பயிற்சி செய்கின்ற போது ஒன்றுமாக ஓடும். அதே மாதிரி அரசியலிலே ஒரே நாளைக்கு ஒரே முழு மூச்சா ஜெயலலிதாவை காலையிலும் சாயந்தரம் வரலும் வசைபாடினால்தான் மீடியாவுக்கு வசப்படக்கூடாது. ஆனா நீங்க வைக்கக்கூடிய ஒரு விமர்சனங்கள் கூட அதனது வீரியம் குறைந்திருந்தது. இப்ப திருப்பி ஆரம்பிச்சிருக்கும் போது அதற்கு பின்பு என்ன அரசியல் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்க விரும்புறேன். ஏன்னா தமிழ்நாடு பட்ஜெட் அதாவது தமிழ்நாடு பட்ஜெட் குறித்து ஒரு விரிவான அறிக்கை வராத ஒரு கட்சி பாரதிய ஜனதா. நீங்க கருத்து சொன்னீங்க, மீடியால சொன்னீங்கன்னு சொல்லலாம். பல கட்சிகள் விமர்சனம் செஞ்சாங்க, பல கட்சிகள் அறிக்கை விட்டாங்க. இது சொல்ல போனா எல்லா கட்சிகளுமே சொன்னது. ஆனா நீங்க உங்கள்கிட்ட அறிக்கை வரல. ஆனா அது வராமல் இருந்த சூழ்நிலையில திடீர்னு ஒரு நாள்ல இருந்து ஏற்கனவே விட்ட ஒரு வீரியம் மீண்டும் தொடங்குது விமர்சனத்துல. இல்ல அதாவது தமிழ்நாடு பட்ஜெட்டை பற்றி நாங்கள் விமர்சிக்கக்கூடிய அளவில் அது இல்ல. மத்திய அரசினுடைய ஷேர்ல வரக்கூடிய பல்வேறு விஷயங்கள் மட்டுமே அந்த பட்ஜெட் சொல்லி இருக்குது, புதிதாக எதுவும் சொல்லல. காரணத்தினாலேயும் இன்னும் எதுவும் இல்லாம அறிக்கை கொடுத்தது, இது பாமக அறிக்கை கொடுத்தது, தேமுதிக அறிக்கை கொடுத்தது, உங்கள்கிட்ட அறிக்கை வரல. இல்ல நான் உள்ளன்போடு ஹரி அவருடைய ஆலோசனைப்படி அறிக்கை விடுவதற்கு என்னை தயார்படுத்திக் கொள்கிறேன். ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்றாரு, மத்திய பட்ஜெட்டுக்கு ரயில்வே பட்ஜெட்டை பாராட்டினார் ஜெயலலிதா, இது பொது பட்ஜெட்ல விமர்சனம் பண்ணிருக்காங்க. இல்ல அதாவது ஒரு பாராட்டு உடனே அடக்கி வாசிச்சிருவோம், ஒரு எதிர்ப்பு சொன்னதுனால உடனே எதிர்த்து குரல் கொடுவோம். இப்படி ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷனாக அரசியல் மற்ற கட்சிகள் வேணும் செய்யலாமே தவிர பாரதிய ஜனதா கட்சி அதை அந்த மாதிரி செய்வது இல்லை. அது ஆகவே அதற்காக அங்கு செய்யல. வேண்டுமானால் மீடியாக்களுக்கு நாங்க தீனி போடாமல் இருக்கலாம், அதனால நீங்க கொஞ்சம் வருத்தப்பட்டிருக்கலாம், அதனால இந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம். ஒரு பொது பிரச்சனையில நீங்க கருத்து சொல்லும் பொழுதும் கருத்து சொல்லாத போது நிச்சயமா அது ஒரு பொது தளத்துல கேள்விக்குள்ளாகும். திரு ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். விமர்சனங்களே சொல்லல. அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா,
தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் எப்பவுமே மாநில கட்சிகள் தான் ஆட்சிக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இது போன்ற தேசிய கட்சிகள் ஏற இறங்க பார்த்து பேசுறதால தான் இந்த கட்சிகள் 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் எந்த கட்சி எந்த சமயத்திலும் ஆட்சிக்கு வர முடியல. ஆட்சிக்கு வந்தீங்க வரவே முடியல. காங்கிரஸ் தமிழக அரசு தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க எப்ப ஆட்சிக்கு வந்தீங்க? இப்ப வரப்போறோமே. நீங்க ஒரு அணிக்கு தலைமை இருக்கிறீங்க. திமுக வேணா, அதிமுக வேணா, காங்கிரஸ் வேணா, கம்யூனிஸ்ட் வேணா, பிஜேபி வந்தா என் தலைமை ஏத்துக்கிட்டா வாங்குறீங்க. நீங்க என் கூட்டணிக்கு வாங்கணும் சில கட்சிகளுக்கு அழைப்பிடுறீங்க. நாம் தமிழர் கட்சி, நெடுமாறன் தலைமையிலான கட்சி எல்லாம் அழைப்பிடுக்கிறீங்க. உங்களுடைய வாக்கு வங்கியில என்னன்னு கேள்வி இருக்கு. உங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது சமீபத்தில் 2014 தேர்தல் நீங்க போட்டியிட்ட தர்மபுரி நீங்களா 3வது இடத்துக்கு வரீங்க, 4வது இடத்துக்கு வரீங்க. திமுக 2வது இடத்துல இருக்கிற திமுகவுக்கும் உங்களுக்குமான வித்தியாசமே ஹியூஜா இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல கூட்டணியே வேண்டாம், எங்க தலைமையில கூட்டணி, இதுல முக்கியமான பிளேஸ் எல்லாம் விட்டுருவோம், ஆனா நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறது நல்ல விஷயமா இருக்கு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் தாங்கிய அரசியல் அப்போ நடந்தது 2014. 2011 நாங்கள் எடுத்த முடிவு சற்று சறுக்கள் தப்பான முடிவா போச்சு. நீங்க ஏன்னு கேட்ட, நாங்க 96 தனியா 4 சீட்டு ஜெயிக்கிறோம். ஆனா இப்போ 29 சீட்டு ஜெயிச்சு நின்று 3 இடம் தான் ஜெயிக்கிறோம். இதற்கு காரணம் என்ன? நாங்கள் எடுத்த, அதாவது கூட்டணி கட்சிகளிலே ஒரு ஒருங்கிணைத்த கருத்து இல்லை. நாங்க அதை கூட்டணி கட்சி தமிழ்நாடு முழுக்க வாக்களிக்கணும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்க பெரிய கட்சிகளா அறியப்படக்கூடிய ஒரு ப்ரோவன் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கக்கூடிய கட்சிகளா உதவி தள்ளிடுறீங்க, வேண்டான்றீங்க. நீங்க உங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் சொல்லல. திமுக, அண்ணா திமுக அல்லாத எந்த கட்சியாக இருந்தாலும் நாங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம். உங்களுடைய செயற்குழு கூட்டத்தில் பாமக நிறுவனர் சொன்னதை பார்க்கிறேன். யாரெல்லாம் வேண்டான ஒரு பட்டியல் கொடுத்தார். அநேகமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் வேண்டான்ட்டார். வாங்கன்னு சொன்னது சில அமைப்புகளை கூப்பிடுறாரு. அதுல முக்கியமானதாக பார்க்கப்படுது நாம் தமிழர் கட்சி, அப்புறம் காந்திய மக்கள் கட்சி, அதுக்கப்புறம் நெடுமாறன் தலைமையிலான கட்சி. சார், இது பத்திரிகையாளர் கேட்கிற கேள்வி, இந்த கட்சி சேர்த்தீங்களா? இல்ல, அவரே சொல்றாரு. நீங்க நிச்சயமா இருந்திருப்பீங்க. அவர் உரையில யார் யாரோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்றாரு. 2 கட்சி தான் சொன்னாரு. நல்லா கவனிச்சு பாருங்க, வீடியோ ஆதாரம் இருக்கு. அதுல இந்த கட்சி இதுல இந்த கட்சி காங்கிரஸோட கிடையாது, பாஜக சொல்லல. அவரு காங்கிரஸோட கிடையாது, திமுக கிடையாது, அதிமுக கிடையாது, கம்யூனிஸ்ட் கிடையாது, இந்திய கம்யூனிஸ்டோட கிடையாது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கிடையாது, எல்லாரோடும் கிடையாதுன்னு சொல்லி யார் யாரோட அமைக்க விரும்புகிறோம் அப்படின்னு ஒரு பட்டியலை கொடுக்கிறார். அதுல இருக்கக்கூடிய கட்சிகள் 10-11. அதுல நாம் தமிழர் கட்சி உண்டு, அதுக்கப்புறம் காந்திய மக்கள் கட்சி உண்டு, பழநெடுமாறன் தலைமையிலான கட்சி உண்டு. சார், நீங்க அப்படின்னா நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, நீங்க உங்களுக்கு வாக்கு வங்கி மிக குறைவாக இருக்கிறவங்களோட தான் நீங்க கூட்டணி போவீங்க. உங்களுடைய இன்னும் 2-3 மாதத்துல பாருங்க எப்படி அமைய இருக்கிறது என்பதை பாருங்கள். அவ்வளவு பெரிய மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. ஒண்ணு இல்ல, இப்போ எதிர்கட்சியாக செயல்படுகிற தலைவர் யாருன்னு கேட்டீங்க. அதுல யாருக்கு அதிகமாக வாக்குகள் போட்டாங்க? 49% வாக்குகள் யாருக்கு போட்டாங்க? ஐயாவுக்கு தான் கொடுத்தாங்க. இப்படி மக்கள் ஏற்றுக்கொள்கிற ஒரு தலைவராக ஐயா 2014 தேர்தலை மையப்படுத்தி கேட்கிறேன். 2016 மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறீங்க. நிச்சயமாக இன்னைக்கு ஒரு ஜெயலலிதாவுக்கு ஒரு சட்ட சிக்கல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இது இந்த அப்பீல் வழக்கு, இதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் அப்பீல் வழக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறது. ஜெயலலிதாவுடைய ஒரு சீஃப் மினிஸ்டர்ஷிப் பத்திய ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு, இன்றைய சூழ்நிலையில இல்லைன்றதுக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களுக்கு ஒரு பின்னடைவா ஏது இருக்காது? பின்னடைவா எப்படி இருக்க முடியும்? we don't feel it because court இன்னும் நம்ம அப்பீலுக்கு போயிருக்கோம். வெரி சூன் நமக்கு என்ன ரொம்ப நாட்கள் தான் இருக்கு, தீர்ப்பு வரப்போகுது. நிச்சயமா எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, நல்ல தீர்ப்பாக தான் வரும். ஏன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அம்மா அவர்கள் ஒன்னும் அரசியலுக்கு வந்துதான் போயஸ் கார்டன் வீடு வாங்கணுங்கிற அவசியம் இல்ல. இந்த வழக்குக்குள்ள நான் அதிகமா பேச விரும்பல, பிகாஸ் இட் இஸ் இன் த கோர்ட். எங்களுக்கு நிச்சயமாக நான் சந்திக்கிற மக்கள், நான் பாக்குற பாமர மக்கள், நீங்க படிச்சவங்களை விட்டு நடுவனோட ஆர்கியூ போட்டது பாமர மக்கள். நான் டூர் போகும்போதோ நான் சந்திக்கும் போதோ இவர் ஒரு அருமையான வார்த்தை அன்பு சகோதரர் சொன்னார். எங்கள் அம்மாவுக்கு அனுதாபம் தான் அதிகமாயிருக்கே தவிர இந்த 65 கோடி ஊழல் வழக்கால் எங்க அம்மாவுடைய அந்த இது வெறுப்பாகவோ இல்ல இனிமேல் அம்மாவுடைய தலைமை தேவையில்லை என்றோ
நிச்சயமாக பெண்கள் மத்தியில் அப்படி ஒரு கருத்து இல்லவே இல்லை. ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. 2016 தேர்தல் வரும்பொழுது ஜெயலலிதாவால் சீஃப் மினிஸ்டரா ஆக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, மற்றவங்களுக்கு தான் ஆக முடியும் பொழுது, ஜெயலலிதாவா மற்றவராக சொல்லவே முடியாது. சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அம்மா cannot beங்கிறது இப்ப நம்ம சொல்லவே முடியாது. லெட் தி கோர்ட் சே, லெட் தி ஜட்ஜ்மென்ட் கம்ஸ். அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி விவாதிக்கலாமே தவிர ஜட்ஜ்மென்ட்க்கு முன்னாடி how can you say இவங்க கேண்டிடேட்டா சிஎம் கேண்டிடேட்டா இருக்க முடியாதுங்கறத நம்ம இப்ப எப்படி சொல்ல முடியும்? அன்சர்டனிட்டி இருக்குல்ல, நீங்க ஒரு தெளிவு இருக்கா, ஒரு தெளிவற்ற தன்மை இருக்கும் பொழுது அது வந்து எதிரொலிக்காதங்கறத क्वेश्चन. தெளிவற்ற தன்மை எல்லாம் கிடையாது. அப்படி பார்த்தா நிறைய தலைவர்கள் மேல வழக்கு போய்கிட்டு தான் இருக்கு. அதுக்காக தெளிவற்ற தன்மை எத்தனை வழக்கு எத்தனை தலைவர் மேல சொல்லுவீங்க? யூ ஆர் கான்ஃபிடென்ட். நான் ஏற்கனவே விட்ட கேள்விட்ட தான் நான் உங்கள்கிட்ட வரேன். இன்னைக்கு திமுகவோடு வருவதற்கு எந்த கட்சி தயாராக இருக்கிறது? பல கட்சிகள் பகிரங்கமா திமுகவோட கூட்டணி இல்லைங்க அறிவிக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கணும். இவற்றையெல்லாம் நீங்க தேர்தல் நெருங்க வேடிக்கை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க இப்போ இந்த டிஸ்கஷனே வந்து நீங்க சொன்ன மாதிரி மேகமூட்டம் கூடி இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், ஒரு டெம்பரரி மாதிரி இது ஒரு டிஸ்கஷன் போனா இந்த டாபிக் இருக்கலாமே தவிர, ஆனா தமிழ்நாட்டில் ரியலா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மத்தியில வந்து ஒரு கூட்டணின்றது எப்போ வரும்? தேர்தல் நெருக்கத்துல தான் எந்த கூட்டணிகள் எப்படிங்கறத ஒரு பேசக்கூடிய ஒரு சூழல் வரும். இப்போ வந்து திமுக சைடுல வந்து ஒரு சில கட்சிகள் நாங்க வந்து திமுகவுக்கு கூட்டணி வைக்க விரும்பலை, நாங்க இவங்க கூட கூட்டணி வைக்க விரும்பல, இவங்க எல்லாம் பேசுற எல்லாருமே வந்து தேர்தல் நெருங்க இந்த நிலைப்பாடுல உறுதியா இருப்பாங்களான்றத பொறுத்திருந்தா எந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அது அவருடைய கருத்தா இருக்கலாம், அது அவருடைய தலைவர் பின்னாடி அது என்ன சொல்றாரு பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, பல முறை சொல்லிட்டார் திமுக அதிமுகவோட கொஞ்சம் கூட்டணி கிடையாது, மற்றவங்க எங்களோட தலைமை ஏத்துக்கலாங்கிற. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய அரசியல் வரலாற்றுகள்ல கூட்டணிகள் அமைக்கும் போதும் சரி, கூட்டணி அமைச்ச போதும் சரி, அமைத்த பிறகும் கூட அந்த கூட்டணி தர்மம், தோழமை கட்சிகள் அதுல வந்து எந்த அளவுக்கு ஒரு கண்ணியத்தையும் மரியாதையும் கொடுத்து காப்பாத்திட்டு இருக்கிறாரு எல்லாருமே நாடறிந்த விஷயம். அது எங்களோட கூட்டணி வைத்தவர்களுக்கும் தெரியும், கூட்டணியிலிருந்து வெளியே போனவர்களுக்கும் தெரியும். இன்னைக்கு சூழ்நிலையில வந்து அந்த நிலைமை ஏற்படவில்லை. திமுகவோட கூட்டணி இன்றைக்கு சொல்லி இருக்கிறாங்க சார், இன்னும் தேர்தல் நெருங்கிறது தெரியும், நீங்களே சொல்லிட்டீங்களா? ஏற்கனவே வைகோ சொல்லுறார் திமுகவோட கூட்டணி இல்லை, நவம்பர்ல சொன்னாங்க கூட்டணி டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கூட பாமகவோடும் பாஜகவோடும் கூட்டணி இல்லைங்கிறாரே தவிர அதிமுக பத்தி இதுக்கு ஒன்னே ஒன்னு லேட்டஸ்ட் வெயிட் அண்ட் சி, அவ்வளவுதான். இன்னும் டைம் இருக்கு, நிறைய டைம் இருக்கு, இது நிறைய டைம் இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் ஒரு தெளிவான நிலைப்பாடு. நீங்க சொல்றது போல அவங்க தேர்தல் நெருக்கத்துல முடிவு செய்யலாம்னு சொல்லல. வைகோ வந்து திமுகவோட கூட்டணி நான் சொல்லலைங்கிறாரு. அதே போல இவங்க பேசுற மாதிரி எங்களுடைய கட்சி பேச முடியாது சார். எடுத்த உடனே வந்து இவங்க வேண்டாம் அவங்க வேண்டாம் சொல்லக்கூடிய எங்களுடைய தலைவர் அப்படி கிடையாது. இன்னும் சொல்ல போனா எங்களுடைய தலைவருடைய வாழ்த்துகளோடு தொடங்கப்பட்ட கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சிகளாக எங்களோடு கூட்டணி வைத்து அவர்களும் சட்டமன்றத்தில் அங்கீகாரம் பெற்றவர்கள், நாடாளுமன்றத்தில் அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கட்சி சொல்லுங்க. இன்னைக்கு வந்து பிஜேபியோட நீங்க வந்து ஒரு ஐடியாலஜிக்கா உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. அதிமுகவோட கூட்டணி அமைக்க முடியாது. இல்ல, நான் இறுதியான கருத்தை நான் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட கேட்கிறேன். எவ்வளவு அணிக்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க இந்த ஒரு தேர்தல்ல? 3க்கும் மேற்பட்ட அணின்னு புரிஞ்சுக்கலாமா? குட்பி இல்ல, அந்த அளவுக்கு அணின்னு சொல்லக்கூடிய நம்ம அளவுக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு ஒன்னும் கட்சிகளுக்கு ஒன்னும் பெரிய பலம் இல்ல. திமுக அதிமுக தான் அணின்னு நம்ம எடுக்க முடியும். இப்ப நீங்க எடுத்துட்டீங்கன்னா தேமுதிக என்ன நிர்பந்தம்? இன்னொரு தடவை தனிச்சு போட்டிட்டா அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை அது சந்திக்கும். ஏற்கனவே அவங்க வந்து பாமக, மதிமுக, பாஜக சேர்ந்தும் இருக்க வாக்கு வங்கியும் இழந்து குறைவாதான் சீட் எடுத்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்து 2011 எடுத்த மாதிரிப்பட்ட ஒரு முடிவு அதிமுக திமுக போன்ற ஒரு கட்சியில எடுக்க வேண்டிய ஒரு முடிவோட நிர்பந்தம் அவங்களுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி காங்கிரசும் 4.5% வாக்கு எடுத்து 2 பிளந்த பிறகு அவங்களுக்கும் தனிச்சு போட்டியிடுறது வந்து சாத்தியமான சூழ்நிலை இல்ல. அதே போல திமுகவுக்கும் பலகீனம் இருக்கிறது. திமுக வந்து வரலாற்றுல இல்லாத அளவுக்கு அதிமுகவோட வாக்கு வங்கி டிஃபரன்ஸ் வந்துடுச்சு. பிளஸ் வந்து பல தொகுதிகளில் 3வது போயிட்டு திமுகவுக்கும் அதிமுக எதிரான ஒரு பலமான ஒரு அணி அமைக்க வேண்டும் என்றால் இப்பொழுது எல்லாரும் கிண்டல் கேலியாக பேசிக் கொள்ளக்கூடிய தேமுதிக தான் முக்கியமான ஒரு கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையெல்லாம் இருக்கும்போது ஒரு திமுகவோட தலைவர் கருணாநிதியும் பொருளாளர் ஸ்டாலினும் பெரிய கூட்டணி தலைவர் சொல்ல பொருளாளர் வந்து மிகப்பெரிய கூட்டணி அமைக்க வேண்டும் அதிமுக ஆட்சியம் என்று அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பட் இந்த லெவல்ல வந்து
பாமக ஒரு பெல்ட்ல கொஞ்சம் நிற்க முடியும், பிஜேபி ஒரு பெல்ட்ல கொஞ்சம் நிற்க முடியும். மற்றபடி திமுக அதிமுக தவிர தமிழ்நாடு ஃபுல்லா நிற்கக்கூடிய அளவுக்கு எந்த கட்சி இருக்கு? ரொம்ப சுருக்கமா சொல்லுவேன். நம்ம நண்பர் ரவீந்திரன் துரைசாமி அவர் சொன்னது போல வாக்கு வங்கி வித்தியாசத்தை பத்தி பேசினார். இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த தொகுதியில டெபாசிட் இழந்த வரலாறே கிடையாது. இந்த அளவுக்கு அதிமுக இன்னைக்கு பெரிய அளவுல பலத்தோட ஆட்சி செய்தா கூட சரி, ஆனா எல்லா தேர்தல்களிலும் திமுகவுடைய வாக்கு வங்கி அது இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை விட இன்னும் உயர்ந்து கொண்டுதான் இருக்கு. சமீபத்தில் திருவரங்க தேர்தல் இருக்கு, வாக்கு வங்கியில டெபாசிட் நாங்க இழக்கவே இல்லை. அதிமுகவுடைய தனியான பலம் என்ன, உங்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறும் சார். அதாவது ஒரு ஆண்டுல ஒரு தேர்தலில் ஒரு கட்சியினுடைய பலங்கள் இன்னொரு திமுக பெண்ணாகத்தில் அதிமுகவும் இறுதியா சுருக்கமான ஒரு வார்த்தை நான் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். நீங்க சொல்றீங்க பாரதிய ஜனதா தலைமையில கூட்டணி அப்படின்னு. விஜயகாந்த் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கறது அவருடைய எண்ணமாக தேமுதிக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதுல அவர் காம்ப்ரமைஸ் பண்ணுவாராங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி நாங்க இதுல காம்ப்ரமைஸே கிடையாது அப்படிங்கிறது. உங்களுடைய என்டிஏல மிகப்பெரிய 2 காம்பனன்ட்ஸ் உங்களுடைய தலைமையை நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் பாஜகவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்காத ஒரு சூழ்நிலையில என்டிஏவுக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறதுன்னு எந்த அடிப்படையில நம்புறீங்க? இறுதியான சுருக்கமான வாதம் திரு எஸ் ஆர் சேகர். நீங்க சொன்னது இன்றைய நிலை. நாளைய நிலை எப்படி இருக்குங்கிறது மாறும். ஏன் மாறும் கேட்டீங்கன்னா, அதாவது எந்தெந்த கட்சிக்கு என்னென்ன பலம் இருக்கிறது, அவர்கள் தனியாக போட்டியிட்டாலோ அவர்களுடைய தலைமையிலே போட்டியிட்டாலோ என்ன நடக்கும் என்பது அந்தந்த கட்சிகளுக்கு உறுதியாக தெரியும். ஆனால் தமிழகத்தை பொறுத்த மட்டும் நான் இறுதியாக மறுபடியும் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று வரை ஆதரித்தவர்கள் இன்று உடனே மாற்றி ஆதரிப்பது அவர்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது. அதே மாதிரி அதிமுக பாமக யார் தோளிலே வேண்டுமானால் ஏறி செவாச்சி இப்படித்தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே 2 கட்சிகளுடைய ஆட்சியை பார்த்த மக்கள் 3வது கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் என்கின்ற நிலைமை முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். எவ்வளவு பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிரச்சாரத்துக்கு கூட வரல, ஸ்ரீரங்கம் தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவோடு கொடுக்கல. ஸ்ரீரங்கம் தேர்தல் என்னாச்சு? இல்ல இப்படித்தான் பழைய விஷயங்களை எல்லாம் சொல்லி ஒரு ஆங்கில தொலைக்காட்சி சேனலில முடிச்சிடறேன் நான். பல்வேறு விஷயங்களை எல்லாம் சொல்லி பல்வேறு பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டு ஆகவே பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவிலே ஆட்சி அமைக்க முடியாது, மோடியினுடைய தலைமையில பிரதமராக முடியாது என்றெல்லாம் பல்வேறு கணக்குகளை எல்லாம் போட்டு சொன்னார்கள். நிலைமை மாறியது, இப்போது இருக்கிற யதார்த்தம் புரியும். அதே மாதிரியாக தமிழகத்தில் இந்த கணக்குகள் எல்லாம் தவறாகும். இது வெறும் மத்தியிலே தவறானதால் மாநிலத்தில் தவறாகும். மாநில மக்கள் நம்புகிறார்கள். நாங்கள் 35 லட்சம் உறுப்பினர்களை வைத்து 35 லட்சம் உறுப்பினர்களை சேர்த்து நாங்கள் மிக வலுவாக இருக்கிறோம். 60 லட்சத்தை நோக்கி போகிறோம். ஒரு மாற்று அணி அப்படிங்கும்போது ஒரு பாரதிய ஜனதா தலைமையிலான அணிதான் அப்படின்னு நம்புறீங்க. பல கட்சிகள் எங்களுடைய தலைமையை ஏற்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தெரிவிக்கிறீங்க. இந்த நிலையில ஒரு முக்கியமான கேள்வியை நேயர்களிடம் கேட்டிருந்தோம். ஒரு இறுதியான பகுதிக்கு வந்திருக்கிறோம். 2016 தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்ற நமது கேள்விக்கு நேயர்களுடைய பதில் என்ன? தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்ற கேள்விக்கு அதிமுக என்று 34%, திமுக என்று 48%, மாற்று அணி என்று 18% இன்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுக என்று 34%, திமுக என்று 48%, மாற்று அணி என்று 18% தங்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். இது இன்று வந்திருக்கக்கூடிய மக்கள் கருத்து. தேர்தலை பொறுத்தவரைக்கும், கூட்டணியை பொறுத்தவரைக்கும் எவ்ரிதிங் இஸ் டூ early. எதுவும் மாறலாம். இன்று மேகங்கள் சூழ்ந்திருக்கலாம். அந்த மேகத்துடைய மூட்டம், மேகத்துடைய மாற்றமும் கூட நிச்சயமாக நடக்கக்கூடியது. என்ன நடக்கிறது? தேர்தல் திருவிழா அதற்கான ஒரு முன்னோட்டம் தொடங்கிவிட்டது. தேர்தல் மேகங்கள் சூழ தொடங்கிவிட்டன. வியூகங்கள் அமைக்க அரசியல் கட்சிகள் தொடங்கிவிட்டன என்று மட்டும் நம்மால் கூற முடியும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு பரந்தாமன், திரு ரவீந்திரன் துரைசாமி, CR சரஸ்வதி அவர்கள், அதே போல திரு திருக்கச்சூர் ஆறுமுகம் அவர்கள், கோவையிலிருந்து இணைந்த பாரதிய ஜனதாவுடைய மாநில பொருளாளர் திரு SR சேகர் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம் நேயர்களே.